போடுவாங்க. ஏன்னா பெருசா அவனுக்கு மார்ஜின் பண்ணும்போது கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவான் எனக்கு தெரிஞ்சு. பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. போட தான் செய்வாங்க. ஓவரால் கலெக்ஷன் தெரிஞ்சாலே நான் போதும். ஃபர்ஸ்ட் ஏஜிஎஸ் நான் ஃபர்ஸ்ட் போட்டாலே நான் போதும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏஜிஎஸ்ட் தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த தடவை ஏஜிஎஸ்ஸே போடாமலும் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ மேபி. ஆமா லவ் டுடே போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. 100 crores ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அவங்க அது வந்து போஸ்டா போடல மோனிஷ், ஒரு ட்வீட்ல போட்டாங்க நினைக்கிறேன், கமெண்ட்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். லவ் டுடே 100 கோடி கலெக்ஷன் தானே அப்படின்னு கமெண்ட் போட்ட ஞாபகம் இருக்கு. அர்ச்சனாக்கள் பார்ட்டி உண்டு எனக்கு. இல்ல பட் நமக்கு வந்து ஒரு பெரிய மார்ஜின் வரும்போது கண்டிப்பா போஸ்டாவே போடணும்னு தோணுது. ஒரு போஸ்டர் ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ விஜயனா ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ட்டு கன்சிடர் பண்ணி லைக் மேபி ஃபர்ஸ்ட் நாள் போட முடியாது. இவன் போட்டானே சன் டிவி எப்பயுமே போடாத ஒருத்தன் ஜெயிலருக்கு போட்டானே. அதே ஒரு வீடியோ மாதிரி ஸ்பிளிட் அப் மாதிரி இந்த லலித் போட்டார்ல அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பிளிட் அப் மாதிரி எடுத்து போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா உண்மையா சொல்றேன்னா லலித் மாதிரி யாருமே போடல. பக்காவா எல்லா ஸ்டேட் வைஸா போட்டிருந்தாரு. ஓவர்சீஸ் ஒரு வீடியோவே சூப்பரா போட்டு இருந்தாரு. நல்லா எடிட் பண்ணி போட்டாங்க. போட்டா இனி அதுவும் போட்டானா எல்லாம் ஜெலசல் பாட்டுல வாங்கி வச்சிருக்க வேண்டிய 5ஆம் தேதிக்கு எப்படின்னா மார்ஜினா போட்டாரு. எல்லா ஸ்டேட்டுக்கும் நல்ல மார்ஜினா கிளீனா போட்டு விட்டாரு. அதுதான் சூப்பர். ட்ராக்கபிள் தான். ஓகேவா? நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அதர் ஸ்டேட்ஸும் நம்மள ஒரு ட்ராக்கர்ஸ் போட்டுருவாங்க. இப்போ அந்த அதர் ஸ்டேட்ஸ்ல தான் நமக்கு கிளீனா வராது. அதுல கரெக்டா எடுத்து போட்டார்ல. ஸோ எப்படினாலும் இவனுங்க சொல்லுவானுங்க இல்ல அது பொய் அப்படின்னு. ஆனா எப்படி இருந்தாலும் ஓவர்சீஸ்ல ட்ராக்கபிள். அதுல நீங்க எதுவுமே இப்ப மட்டும் என்ன எல்லாம் ஒத்துக்கொண்டானுங்களா? அவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்க எஸ் இப்போ வரைக்கும் அதுதான் பொங்கல் வினர்னு இருக்கானுங்க. அவங்கள்ட்ட என்ன பேசு. ஆனா தில்ராஜ் பண்ணதெல்லாம் சம்பவம் வாங்கினது நானு தப்பு எனக்கு. தில்ராஜ்லாம் அதுக்கப்புறம் சரியான சம்பவம் பண்ணாரு. தில்ராஜ்லாம் வந்து கதற விட்டுட்டு போயிட்டாரு. வந்து ஆடியன்ஸை பூரா கதற விட்டுட்டாரு. அது ஒரு தெரியுமா தில்ராஜ் பண்ணது அந்த இடத்துல அது கொஞ்சம் அது வேற மாதிரி போச்சு. பட் அது நெகட்டிவா இவங்க எடுத்து பேசினாங்க. இல்ல மோனிஷ் ஆக்சுவலி அவர்லாம் ப்ராப்பரா தான் பேசினாரு. சொல்ல போனா அவர் வந்து அவுட் சைடு அதர் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடியூசர் வந்து சொல்றாரு ஓகேயா. டைம் பாஸ் பேஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க இத அப்போ அவங்க சொன்னது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அவங்க அந்த துணி படத்துக்காக என்னென்ன பாசிட்டிவா வேணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்கடா. மைக்ல போயிட்டு சாங் இருக்கு, சாங் வேணுமா, சாங் இருக்கு, ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு. அது ட்ரெண்ட் ஆச்சு. ரீல்ஸா கட் பண்ணி போட்டாங்கடா. அதுதான் அந்த ஒருத்தர் இருக்காங்கல்ல ப்ரோ சாங்காவே விட்டானுங்க அது. ஆமாமா அது டெம்ப்ளேட்டா போ. எனக்கு என்ன மூமெண்ட் எனக்கு அதை விட அவர் ஸ்டேஜ் ஏறோன்னு பசங்க பூரா அந்த 1-1 கத்திடுவாங்க. இவரும் மைக் ஏறி படிச்சு முத வார்த்தை சொல்லிடுவாரு 1-1-1 நம்பர் 1 அப்படின்றாரு. அதுதான் மாசம் இருக்கிறதுலே. தான் வருமா அந்த சொல்ற வார்த்தை வந்து ஒரு சில வார்த்தை தான். அதை பயங்கரமா சொல்லிட்டு போயிட்டது. சன் டிவில ப்ரோ அந்த யூடியூப்ல ஒரு சேனல் ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த பாட்டுக்கு வந்து மீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு எம்டி ஹேண்ட் இல்ல இந்த பாட்டு இல்ல இந்த ஒரு பாட்டு பாடினா ஒருத்தர் பாட்டு ஸ்டூடியோல பாடுற மாதிரி இந்த மீம் எல்லாம் வந்துச்சு ப்ரோ. அதுல வந்து தளபதி இந்த விசில் போட பாட்டுக்கு அந்த மாதிரி போட்ட மாதிரி இப்ப தளபதி எலெக்ஷனுக்கு வரைக்கு அஜித் ஃபேன் ஓட்டு கேட்க தளபதி ஃபேன் பாடுங்க துப்பாக்கி படம். அத பாத்தீங்களா அந்த மீம்? இல்ல அது பாக்கல. ஆஞ்சநேயாவே இந்த படம் துப்பாக்கி தான் நம்ம சொல்லு அப்பதான் ஓட்டு போடுவேன். என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு அண்ணனுக்கு. சரி அண்ணனுக்கா கேட்டானுங்க. மீம் கூட பார்த்தேன். சரிடா ஆழ்வார் தானே இட்டு விடுங்க. எப்பா கடைசியில இல்ல அவன் பக்கத்துல இருக்கிற அஜித் ஃபேன் இதெல்லாம் ஓவர் மச்சான். இல்ல ஆழ்வாரா துப்பாக்கியா பெஸ்ட் நல்ல படம் சொல்லு அப்படியெல்லாம் போட்டாருங்க. சரி அழுதுகிட்டு அண்ணனுக்கு சொல்லுவோம் ஆழ்வாரா நல்ல நம்பர் 1 படம் அழுதுகிட்டு சொல்லுவாரு. அந்த நிலையில தான் இருக்கும். இவனை குடுக்குறேன் அந்த மாதிரி நிறைய இல்ல அது அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஒருத்தர் இருக்கான அந்த அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தனே
அந்த என்னது துப்பாக்கி லியோவெல்லாம் வேற ஒரு ஹீரோ நடிச்சு ஓட வச்சிடலாம், ஆனா விசுவாசம் மங்காத்தாலாம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டான். எனக்கு ஒரு ஓ வீடியோ பார்த்தேன், அந்த ஒரு எல்லாம் அந்த வீடியோல அந்த வந்து ஆள்ட முகத்துக்காக தான் விட்டுட்டு இருக்காங்க. இல்லாட்டி இதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், தூக்கி போட்டு இல்ல நசுக்கி 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 ஆளுங்களுக்கு உண்மை நசுக்கி. தானே? கஷ்டம் யார் நிறைய சொன்னது இருக்கு. அது? விஸ்வாசம் எல்லாம் யாரும் அஜித் நடிச்சதா? ஆமா உண்மைதான். வேற எந்த ஃபேன் பேஸ் ஆச்சும், வேற எந்த ஃபேன் பேஸ் ஆச்சும் அந்த மாதிரி பிய திங்குமா? கிரியேட்டிவா வேற வீடு போற வீடு. இல்ல அண்ணன் மட்டும் வந்திருக்காட்டி இவனுலாம் நசுக்கி நசுக்குன்னு நசுக்கி தூக்கி எறிஞ்சு வடை போச்சுன்ற மாதிரி தான் இருந்திருக்கு இவனுக்கு. ஏதோ கை காலை கட்டி போட்டு மாதிரி இருக்கும். நம்ம அப்படி சொல்லல ஐயாஸ் ப்ரோ, ஆனாலும் பாருங்க அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிரிக்காம சொல்றாங்க பாருங்க வெளியில வந்துகிட்டு. துப்பாக்கி லியோவை கம்பேர் பண்ணி விசுவாசோட பேசுறாங்க பாருங்க, அதுக்கு சொல்ல வரோம். எல்லாம் என்ன செய்யுது, புரியுதா? எல்லாம் என்ன செய்யுது. நேத்து கரண் ஒரு ரெக்கார்ட் போட்டிருந்தாங்க, திருப்பி வந்துருச்சு. கேட்பான் சிவா கேட்பான்னு நினைக்கிறேன் சரண்ட்ட. சாரி சரண் கேட்பான், மாஸ்டர் ஆல்பம் விட்டா இல்ல இது பேர் என்னது அந்த ஏகேவோட மூவி இப்ப பேசிடுவேன் இந்த விஸ்வாசமா என்ன படம் அதானே? இப்போ அயாஸ் கூட சொல்லிட்டு இருந்தாரு அது ஆல்பம் விட்டான்னு கேட்டுட்டு இருந்தான். அவன் உடனே மாஸ்டர் தான் ஆல்பம் விட்டுன்ட்டான். அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை இதை. அது எப்படி நீ மாஸ்டர் ஆல்பம் விட்டுன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. மாஸ்டர்ல ரிப்பீட் ஒருத்தி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. அட பாவி, இமான் போட்ட ஆல்பம் அதை ஒரு பாட்டு தானே. மோனிஷ் ப்ரோ ஓமன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும். பிறகு கோவம் தம்பி ஓட்டு போட மாட்டேன். என்ன மோனேஷ், அந்த வேட்டு கட்டி சாங் எல்லாம் எவ்வளவு நல்ல சாங். ராமராஜ் ஆடு மாதிரி இருந்தது. கம்முன்னு இருங்க. வேட்டி கட்டியா தருக்கு தைக்கிறப்பா, திருக்கு தைக்கிற. இல்ல நீங்க மறந்துட்டீங்க, ஓப்பனிங் சாங் வேட்டி கட்டு. எல்லாம் தர்க்கி டக்கிட ப்ரோ, அது அயாஸ் ப்ரோ. ஓ தருக்கு தைக்கிறா. வேட்டி கட்டும் இருக்கு, வேட்டி கட்டும் இருக்கு, வேட்டி கட்டு அது இருக்குதானே. ஆமா வேட்டி கட்டு இருக்கு மோனேஷ். அது ஓப்பனிங் சாங் மடிச்சு மடிச்சு கட்டுறது வேட்டியை. அது விளம்பரம் மாதிரி வேட்டி எப்படி கட்டி தரணும்னு சொல்ற மாதிரி இல்ல இந்த பக்கம் பண்ற அதெல்லாம். இப்ப எப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் மோஸ்டா வந்து எல்லாருமே வந்து கைகள் கட்டப்பட்டிருக்கிற மாதிரிதான். இந்த விஐபில தனுஷ் அந்த போக்கிலே சொல்ற மாதிரி எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமை. ஐயோ ரேவந்த் வந்துட்டானு அட்வைஸா கொடுத்து சாவடிக்க அஜித் ஃபேன் ரேவந்த் வந்துட்டானே, ஐயோ இப்போ அட்டாக் பண்ண போறான் எல்லாரையும். சாரி ரேவந்த். நான் வந்தோனே KGF 3 அஜித்துக்கு 30 கோடி சம்பளம். ஆனா மோனிஷ் ப்ரோ ஜெயிலர்ல காவாலாக்கு தலைவரை வந்து பின்னுக்கு போய் ஆட விட்டானுங்க பாத்தியா, அங்கதான் இருக்கானு வேற மாதிரி. அதெல்லாம் ஃபேன் பாய் சம்பவம். நெல்சன் தி ஃபேன் பாய் சம்பவம். தோழி பாட்டு பாடுறியா இல்ல அங்க பாடுறியா ரேவந்த்? சும்மா பாடுறேன் ப்ரோ. அதான் ஸ்பார்க் கேட்டேன். ஓகே பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அப்ப வந்த மட்டும் கேட்கலையா, இப்பதான் கேக்குறியா? டே ரேவந்த் பாட்டு மாமி நான் சொல்றேன் மாமி, நான் வந்து ஒரு 3-4 வீக்ஸாவே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தேன். வேற மாதிரினா உடனே கேட்டிருப்பாரு. அயாஸ் அப்படி இல்ல அயாஸ், இஷ்யூ போயிட்டு இருந்தது. நான் பாட்டு கேட்கிற அந்த ஒரு மூட்ல ஓட இல்ல. இப்பதான் நேத்து தான் சால்வ் ஆச்சு. இப்பதான் ஒரு பழைய வைப்புக்கே வந்திருக்கேன். அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் பாட்டெல்லாம் நல்லா பயங்கரமா இருக்கு ரேவந்த். பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு, நல்ல வைபா இருக்கு. கேட்டு எனக்கு அந்த லாஸ்ட் அந்த 40 செகண்ட்ஸ் ஒரு பீட் இருக்கு பாத்தீங்களா, அது நல்லா இருக்கு. ஆமா அது செமையா இருக்கு. அது லைட்டா இந்த ஒரு தெலுங்கு பாட்டு யாருதுடா அது எக்கோ அடிக்குது. தெலுங்குல ஒரு பாட்டு இருக்கும், அபிபின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டோட வைப் கிடைச்சது. அதுவும் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு அரபிக் ஸ்டைல்ல தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. இதோட லாஸ்ட் அந்த ஃப்ளூட் பிஜிஎம் கூட அந்த அரபிக் ஸ்டைல்ல தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இல்லடா ரேவந்த், அரபிக் குத்து தாண்டா எல்லாத்தையும் இடுப்புலயும் ஆடின பாட்டு. போற வாரம் ஏன்னா இடுப்பு ஆடிக்கிட்டே இருந்தது. அந்த ஸ்டெப்ஸும் இன்னும் கண்ணுக்கே இருக்கு, இப்ப பார்த்தாலும் மறக்கவே முடியாது.
அல்லமத்திய people. சாம் இல்லையா ஸ்பீக்கர்ல? இல்லையா? இங்க எல்லாருமே பேசுறதுக்கு காரணம் என்ன? தைரியம் என்ன? சாம் இல்லைன்ற ஒரே காரணம் தான். ஏன் இருந்தா என்ன ஆகும்? கடிச்சு விட்டு நேரத்து கொதறி இருப்பான். அவன் இருந்திருந்தா சொல்லிருப்பேன். இப்ப தெரியுதா நான் ஏன் அனிருத் இப்படி சொல்லட்டுன்னு அப்படின்னு இருப்பான். கீழதான் இருக்கு. திருமல ப்ரோ, திருமல ப்ரோ அவ கண்ணால பார்த்தா ஐயாஸ் மைக் நான் மைக்கை மியூட்ல இல்லையா வச்சிருந்தேன். ரேவந்த், இந்த நீ வச்சிருக்க இது இருக்குதானே, என்னது மகேந்திரால என்னடா அது பேரு, டூ டோர்ல ஒண்ணு இருக்குதானே மகேந்திரால, என்ன பேர் அதுக்கு? தாரா தோரா தார் தானே? தாரா. ஓகே, தார்ல நான் 4 டோர் வருது தானடா, செமையா போட்டிருக்கான். அது உண்மையே என்ன? அது தார் 2 டோர் தானே? 4 டோர்ல வருதுடா. தெரியாது, அது இன்ஸ்டால பார்த்தேன், செமையா இருக்குடா. ஓகே ஓகே, எனக்கு தெரியாது. டேய் அதெல்லாம் இங்க வந்துச்சுன்னா செமையா இருக்குடா, பயங்கர சீப்டா உங்க ஊர்ல கார். ஏன் வாங்க போறியா இல்லன்னு? இல்லக்கா, அது இங்க அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்க ஜீப் தான் இருக்குது. என்ன அது எக்ஸ்பென்சிவ். இல்ல அது அப்படியெல்லாம் இங்க வந்துச்சுன்னா வேற மாதிரி பண்ணுவோம் நாம, கேரளா பசங்க மாதிரி சேத்துக்குள்ள போட்டு ஒரு ஓட்டு ஒண்ணு ஓட்டுலாம். அப்படியான கண்டிஷன்ல இங்க வாங்குறதுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஜீப்ல. ஆனா போறோம்னா அங்க சீப். பீச்ல எடுத்து போய் விட போறியாத? நல்லா இருக்குங்க, செமையா இருக்கு. இது ரோஸ்ரி கொஞ்சம் தின் பீச்ல இருக்கா? ரோஸ்ரி தின் பீச்ல இருக்கா? அவர் மியூட் போட்டு கேட்க மாட்டார், அவர் இப்படிதான். இவர் வேற எல்லாத்தையும் மியூட் போட்டாரு திருமல ப்ரோ. லெரினை மியூட் போட்டார், அன்மியூட் எடுத்துட்டு பேசு. ஆனா ஆடியெல்லாம் கிரிக்கணும்னு தெரிஞ்சிருந்து, அப்படி வரும்னு தெரிஞ்சிருந்தா இந்த நேரம் இப்படி களை கட்டி இருக்கும். கன்சல்ட்னு கன்ஃபார்மா ஏதாச்சும் ரசிகர் மன்றத்தார சொன்னாங்களா? இல்லடா லெரினா, இந்த வாட்டி எல்லாருமே அது பெருசா இது பண்ணல பாத்தியா? இல்ல அது பெருசா அதான் கண்டுக்கல, அது ஓகே. இல்லாடி அப்படி இருந்திருந்தா நினைச்சு பாரு, ட்விட்டர்ல அப்படி இருந்திருக்கும். கன்ஃபார்ம்டா, இந்த ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ப்ரோ. இல்லன்னா சொல்றாங்க எல்லாரும், இல்லன்னா சொல்றாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா டேட் நெருங்கிருச்சு தானே, ஏன்னா இனி வராது, அவனுக்கு டைம் வேணுங்க ஆடியன்ஸ் பண்றதுக்கு. அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். அவங்க இருக்கிறான் மயிராண்டி, போடுங்க செலிப்ரேஷன் பண்ணுங்க அண்ணன். கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியாப்பா? இந்த எஸ்எஸ் சூர்யாதான் மாத்தி மாறி திரும்பி நல்லவனா வந்திருக்கேன்டா, பழைய மாதிரி போகாதடா. சரி ரேவந்த், இந்த கேஜிஎஃப் 3 அப்டேட் ஏதாச்சும் சொல்லிட்டு போ. அஜித் ஃபேன் வேற. கேஜிஎஃப் 3 பட்டைய கலப்போம். பட்டைய கிளம்பஞ்சாரு உங்க தலைவர் அதுல நடிக்கிறேன்னு சொல்றாங்க. அது என்ன, அது மாதிரி என்ன மாதிரி? கண்டிப்பா அதுதான் படத்தோட ஹைலைட். விழுந்து கிடக்குற கோல்டையும் கேஜி அவர்தான் தண்ணில காப்பாத்த போறதே எங்க அஜித் குமார் தான். ஆனா அப்படி பார்த்தா ஏதோ வேற மாதிரி இருக்குண்டா, கலர் மாதிரில இருக்கும். ஹீரோயின் காப்பாத்தினாலும் பரவாயில்ல. சும்மா வன்மத்தை கக்காதீங்கன்னா, இதே உங்க விஜய் அண்ணா பண்ணியிருந்தா ஐயோ மாஸ் ஃபயர்ன்னு விட்டுருப்பீங்க. இப்போ அஜித் சார் பண்றதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நாங்க ஏன்டா அடுத்த ஹீரோட படத்துல போய் நாங்க தண்ணி அவரை தூக்க போறோம் விசுக்கோல. இன்னைக்கு எல்லாரும் பேன் இந்தியாவா டெவலப் போறாரு. இல்ல ஒரு நிமிஷம், டெவலப் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் சினிமாவுக்கு போறாரு. நாங்க அடுத்த ஹீரோட படத்துல எல்லாருமே நாங்க விளம்பரம் இருக்க முத்தின கத்தரிக்காய் நாங்க வம்சிய வச்சு 300 அடிச்சு ஆக்கலாங்க. சும்மா
சரி ரேவந்த், என்ன திடீர்னு பேன் இந்தியாவுக்கு போகணுன்ற ஒரு ஆசை? எதுவுமே உண்மை இல்லை கடைசியில. இல்ல இல்ல, எனக்கு என்ன லியோ சம்பவம் பண்ண சம்பவத்தாலதான் இது நடக்குது போல இருக்கு, பாவத்தை. இல்ல சும்மா இருங்க ப்ரோ, கடைசியில நீங்களா எதுவுமே சொன்னீங்க, நீங்களா இல்ல ப்ரோ, சொன்னீங்க, இல்ல இல்ல எதுவுமே இருங்க உண்மை ப்ரோ, இல்லை. இல்ல நீங்களா சும்மா சொன்னீங்க. நீங்களே அது வந்து உண்மை ஏதாவது இல்லைன்னு யாரு பேசிட்டு சொல்ற? இருக்கீங்க. உண்மை இல்லைன்னு யாரு சொல்ற? யார் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க உண்மை? ஜெய் ஜெய் ஜெய், நீங்களா? ப்ரோ, அவனுங்க அவனுங்க வலிமை 35 கோடி, துணிவு 330 கோடி, இதெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த அஜித் வந்து 35 கோடி டொனேட் பண்ணாரு, அவரு ரேசர், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்ன, இதை நம்ப மாட்டானுங்களா? இல்ல எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. அவனுக்கு கூட இப்போ இந்த மென்டலான்னு நாங்க கூட டீகோடிங் பண்ணல, அவனுக்கு டீகோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கானு கோட்டு லூசு பசனு. ஏன் ப்ரோ ஆமா லெரின் ஆமா, bro, அடுத்த நேற்று ஆக்டர் மென்டல் ஃபேன்ஸ் ஆன்ஸ் பண்ணிட்டு கண்ணத்தை இருந்தாங்க. கட்டிட்டே இருக்கீங்க. நான் கத்தலப்பா, எங்க படத்தை அவர் டீகோட் பண்றது அது எப்படிப்பா? சரி மத்தவங்க அவன் லெரின், வன்மத்தை லெரின் கக்கும் போது லெரின் நம்மளும் லெரின் வன்மத்தை அபியூஸ் பண்ண கக்கலாம், வேணாம். நாங்க தப்பு இல்லை. அறிவிலிகள்னு சொல்லுவோம், மென்டலான்னு சொல்ல வேணாம், ப்ரோ அறிவிலிகள்னு சொல்லுவோம். நம்ம சைட்லயும் சரி, அடுத்தவங்க சைடும் சரி, நம்மளை டார்கெட் பண்ணும்போது நாமளும் மத்தவங்கள பத்தி பேசுறது தப்பு இல்லை. ஆனா நம்ம இல்ல தான் வந்து இன்னைக்கு அரசியல் போறோம். ரேவந்த், நீ அரசியல் ரேவந்த், நீ போறடா. வந்து அது டேய் மகாத்மா வந்ததுக்கு காந்தி, அப்புறம் பாத்துக்கலாம் ப்ரோ. நீ டேய் மகாத்மா அண்ணா காந்தி, அண்ணா நீ சொல்லிட்டு மகாத்மா காந்தி டேய் ராகுல். அண்ணா சொல்லிட்டு அது டிவிக்கே வேற, கோட்டு இது வேற. இது நாங்க இப்ப மக்கள் இயக்கமா கதைக்கிறோம். இல்ல இல்ல, டிவிக்கே ரேவந்த் அது வரைக்கும் ரேவந்த், டிவி படம் நீ நீ ரிலீஸ்க்கு நீ அப்புறம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் இன்னும் ஒரு அதுதான். 1 மந்த்துக்கு இதர இல்ல ப்ரோ, கான்சென்ட்ரேட் இல்ல இல்ல, பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்க மக்கள் இயக்கத்துல இருக்கிறாங்க, டிவிக்கே இல்ல, மறந்துருங்க. இப்ப நாங்க டிவிக்கே இல்ல ஆள் இல்ல, இல்ல, மக்கள் ஒரு இயக்கம். சாங் இவ்வளவு அடிக்கிறவங்கள அடிச்சாங்கன்னா படத்துக்கு எவ்வளவு அடிப்பாங்க? அப்போ விட முடியாது யாரையுமே. அது நாங்க நாங்க இப்ப அப்புறமா மக்கள் இயக்கம், நோ டிவிக்கே. நாங்க மத்த கட்சி மாதிரி இப்போதைக்கு ஆஃப்லைன்ல இருக்கோம். ஏர்போன் மூட்ல போட்டுட்டு இப்ப நாங்க தளபதி மூட ஒன் பண்ணி இருக்கிறோம். வந்து அவனுக்கும் விட்டுட்டாங்க இப்ப. அக்கா நேத்து இதுதான்ப்பா 2 நாள் இதுக்குதான்ப்பா நான் அஜித் ஃபேனாவே இருக்கேன். அது நீ இருந்துக்க, உன்னை யார் ஏய், வேணாம்ன்றது? நீ இருன்ற. அதான்டா கேஜிஎஃப் 3 வருது பாரு. யாசிக்கு 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 2 பேரும் கண்ணை தூக்கிட்டு இருங்க, என்ன வேணா பண்ணுங்க. நாங்க வேணும்ல கேட்டோம், எங்க பண்ணுங்க. சரண் சிட்டிசன் சரண் கிட்ட சொல்லிட்டா என் மாப்பிள்ள ஒரு பேனர் இல்ல அடிப்பான். இல்ல இல்ல இல்ல, சிட்டிசன் சார்ன்னு சொன்ன உடனே சொன்ன ஞாபகம் வருது, தாடி ஜொலிக்குது சார் அப்படின்னு அவன் தானே. சரி இல்ல அக்கா, இவனே போட்டும், இல்லாட்டி என்ன தனுஷ் போற மாதிரி மாவர்ல அங்க டிசிக்கு இல்ல இல்ல பக்கமா லெரின் போட்டும். லெரின் லெரின் சிட்டிசன் சார்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இல்ல அவங்க எல்லாம் கேஜிஎஃப் ரைவங்கள். அஜித் யாரு? கேஜிஎஃப் ரைவம். போஸ்டர் பார்த்தோன்னே எல்லாமே. இல்ல அது கூட பிரச்சனை இல்ல, வேணும்னா மாவல் டிசிக்கு வேணும்னாலும் போட்டோம், நம்ம தப்பு இல்ல. போட்டோம். ஆனா போக விடுறீங்களா? பேசிக்கிட்டே இருக்கீங்க டெய்லியும். நாங்க என்னடா போகட்டும்ட்டு லெரின் டெய்லி இததான் உட்காந்து எனக்கு எரியுதுடா, எனக்கு எரியுதுல எரியுது அப்படின்னு உட்காந்துட்டான். எனக்கு என்ன 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 சிட்டிசன் பட இல்ல இல்ல, டயலாகா? நான் ஒரே ஒரு லே கேள்வி தான் என் கேக்குறேன். வயிறு எரியுதுல. அயாஸ் இப்பெல்லாம் மட்டும் கொடுக்க கூடாது. இந்த டாபிக் நான் கான்ஸ்டன்டா எடுத்துட்டு வர்றது லெரின் தானே, அப்ப அவனுக்கு லைட்டா எரியுது தானே. ஏய், ஒரு நான் நிமிஷம் ஒரு கதைச்சது நிமிஷம். அது. ஐயாசு, அவன் வந்து ஐபோன் யூஸ் பண்ற மாதிரி ஆனா அவன் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அடுத்த ஹீரோவுக்கு முட்டு கொடுக்குறீங்களே தவிர நம்ம பாட்டை நீங்களே குறை நான் சொல்லிட்டு போயிருக்கீங்க. திரும்ப பாட்டு பக்கம் போவாதீங்க. ஐயோ மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்தா நீங்களும் தான் போட்டிருந்தீங்க ட்வீட்டு. ஐயோ மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்தா ப்ரோ. நான்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஜெனுவனா நான் சொல்லிட்டேன் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது பிடிக்கல அந்த ப்ரோ. ஜென்யூனை நீங்க அஜித் செட்டிங் காமிங்க. இல்ல அஜித் சைடு என்ன, நான் நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன அது சொல்லல, சொல்லியிருக்கேன் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ. இதெல்லாம் சும்மா ஃபன் டாக் ப்ரோ. இப்ப யாருமே உட்கார்ந்து சீரியஸா எல்லாம் உட்கார்ந்து பேசல. லெரின் அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்டா. இவ்வளவு நேரம் நம்ம ஃபன்னா பேசிட்டு இருந்தான், அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான். கடிச்சு வச்சிருவான் என்ன. அப்படியா? சரி, ஜெய் தானே பேசுறது. ஆமா ஆமா ப்ரோ. ஜெய் நான் பண்ணுக்கு பேசிட்டு இருந்தேன் ஜெய். இல்ல நானும் சும்மா தான் சொன்னேன். பட் என்ன நடந்ததா சொல்லிட்டேன், வேற எதுவும் இல்ல. இல்ல ரேவந்த் என்ன தெரியுமா சொல்லுவான்? டேய் பாட்டு நல்லா இல்லையா, அப்ப ஓட்டு போட மாட்டேன்றான். அப்ப நல்லா இருக்கு, செமையா சூப்பரா இருக்கு. அப்ப ரேவந்த் ஆமா, என்னெல்லாம் சண்டையில இழுக்காதீங்கடா. நான் இப்ப எப்படி நமக்குள்ள அடிச்சிட்டோம் கடிச்சிட்டோம் விட்டு என்ன இழுக்காதீங்கடா அந்த சண்டையில. இப்ப வந்து ரேவந்த் வந்து புத்தம் சரணம் கச்சாமி.
ஸ்ரீயாக்காவே நாளைக்கு டக்குன்னு நம்மள பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா டிப்பக்குன்னு முதுகுல குத்தி விட்டுருவாங்க அக்கா. ஆமா, அக்கா வேற மகேஷ் பாபு ஃபேனு, டக்குன்னு குத்தி விட்டுருவாங்க. ரேவந்த் நாங்க முதுகுல குத்துறது நாங்க அஜித் இவன் fan, அத்தா தளபதி fan போயிட்டான்டா தான். போயிட்டான்டா, எங்க போனாலும் அங்க போயிட்டான்டா. ரேவந்த் உனக்கு முதுகுல குத்துறதெல்லாம் புதுசா 36 தடவை வாங்கிக்கிறீங்க தானே? இல்ல கரெக்டா எங்க இருந்தாலும் இதோ வந்துட்ட லெரின் ஆரம்பிச்சு விடுறான், அயாஸ் முடிச்சு விட்டுறாரு. ஆமா அயாஸ் ப்ரோ, சூர்யா டாபிக் வரும்போது நீங்க ஆனா இவனுங்க ஒண்ணா ஏடிஎம்ல வன்மத்துல தாண்டாக்குறாங்க மோனிஸ் ப்ரோ. அஜித் ப்ரோ 30 வருஷம் பகை ப்ரோ. காண்டு மாப்ள KGF 3 பண்றாருன்னு காண்டு. யாரு இப்போ பகை ஓகே நீ சொல்றதால, ஆனா இப்போ ஸ்டெப்புக்கு போயிட்டோமே இன்னும் உட்கார்ந்து அவரு. அப்ப எனக்கு ஒரு டவுட் மாப்ள, 15 நீ சொல்றபடி 30 வருஷம் 15 வருஷம் ரைவல்ரி, அந்த பகை இருக்குல்ல, அந்த பகையில அவங்க ஓட்டு குத்தலனா ப்ரோ அவரு சினிமாவில அவன் வாழ்க்கையை நாசமாக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக வலிமைப்பட 1000 கோடின்னு சொன்னா யாருமே சொல்லல. ஒரு நிமிஷம் லெரிங், அந்த மாதிரிலாம் யாருமே அவங்களே சொல்லல. நீ சும்மா உட்கார்ந்து ஏதோ பேசணும்னு முட்டு விட்டாங்க. இங்க வந்துட்டு வலிமை 1000 கோடி துணிவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லல, எதுவுமே பேசாம இருந்துருங்கன்றான். புரியுதா? ஏகே பத்தி பேசாம அந்த மாதிரி இருக்க முடியாது. அபியூஸ் பண்ணாம இருக்கணும், பொறுமையா பேசுங்க. ட்ரால் பண்ணலாம், அபியூஸ் மட்டும் பண்ண கூடாது. அவ்வளவுதான். சும்மா அவனுக்கு சொல்றது நீங்க ட்ரால் பண்ண அவனுக்கு அபியூஸ் பண்றாங்க. புரியுதா? இப்போ இல்ல நம்ம இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவ்வளவு நேரம் நம்ம ஜாலியா தான் பேசணும். ஆமா ப்ரோ, எந்த ஹீரோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது ப்ரோ, அதெல்லாம் தப்பு இல்ல. அதெல்லாம் நம்ம பிராண்ட் பண்ணவே நான் யாரையும் நம்ம இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணோம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதுல எல்லாம் அவங்க கடுப்பானாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் கடுப்பாகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஜோக்குன்னு எல்லாருக்குமே தெளிவா தெரியும். அவ்வளவுதான். இல்ல ரேவந்த், நீ எவ்வளவு சீரியஸா பேசினாலும் அது எவ்வளவு பெரிய காமெடின்னு உனக்கே தெரியும். உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும் நீலுக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கமிட்மெண்ட் இருக்குன்னு. நீலுக்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இல்ல, இன்னும் 2 ப்ராஜெக்ட் தான் கமிட்மெண்ட். அதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்டும் அவனுக்கு எதுவும் இல்ல. ப்ரோ எனக்கு புரியல மனன். நீங்க வந்து சலார் 2, இன்னொன்னு வந்து என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் ப்ராஜெக்ட். இந்த 2 நீங்க ஒண்ணு யோசிச்சீங்களா? அவர் ஒவ்வொரு படத்துக்கு 2 இயர்ஸ் எடுத்துக்கிறாரு. சோ இதுவே 4 இயர்ஸ் போயிடுமே கிட்டத்தட்ட. ப்ரோ சலார் 2 ரொம்ப நாள் எடுக்க மாட்டாங்க ப்ரோ, பாதி ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. KGF 3 எடுக்கணும். இல்ல மாப்ள, சலார் 2 பாதி ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கடா ஆல்ரெடி. 20 to 30% தான் வந்து எடுத்துப்பாங்க. திரும்ப எடுக்கணும்னா சரி ஓகே. இவனை இன்னும் அதுலயே இருக்காங்க. 1.5 வருஷம் ஆக்கிடுவாரு. 1.5 வருஷம்ன்றது ஒரு நிமிஷம்டா. இன்னைக்கு சினிமாவோட பீரியட் 1.5 வருஷம்ன்றது ஈஸி ஆயிடுச்சுடா. நீங்க எங்கடா போறீங்க? அத இங்க வாங்கடா. லெரின் இருடா. இப்போ என்டிஆர் கிட்ட போனாருன்னா செப்டம்பர்ல ஒரு 2 இயர்ஸ் ஆயிடும். 1.5 வருஷம் 2 இயர்ஸ் ஆயிடும். அடுத்து நீ பிரபாஸ் கிட்ட ஓகே எடுத்துக்கிட்டோம் 2 இயர்ஸ். ஆமா, அடுத்து அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 இயர் ஒண்ணுமே இல்ல. நேத்து யாரோ பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் நான் ஆக்சுவலி கீழே லிசனரா உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம சைடு தளபதி ஹையஸ்ட் கால் ஷீட் கொடுத்த படம் கோட். ஆக்சுவலி கோட் கிடையாது, தளபதி ஹையஸ்டா கால் ஷீட் கொடுத்த படம் பிகில் தான். ஹையஸ்ட் 180 days கொடுத்தாரு. பிகிலுக்கு அப்புறம் லியோன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, லியோவோட கம்மி தான் இவனே. அப்புறம் மாஸ்டர் இல்ல மாஸ்டரும் கம்மி. மாஸ்டர்ல கம்மி தலைவா. லோகேஷ் வந்து வேகமா எடுத்துறாரு. ரொம்ப கம்மியான டேட் 120 days என்னமோ வந்தது. மாஸ்டர் ரொம்ப கம்மி. பிகில் தான் ஹையஸ்ட் 180 days பிளஸ். எனக்கு பிகில் அவ்வளவு எடுத்துட்டு, ஆனா லியோ கம்மியா எடுத்தது எனக்கு யோசிச்சேன். எப்படி கம்மியா லோக்கி மட்டும் எடுத்தான்னு யோசிச்சேன். ப்ரோ லோக்கி வந்து டீம் வந்து 15-20 பேர் ப்ரோ. மொத்தமா வேலை எல்லாம் சர்ரு நடத்துவாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 சீன் அட்லீஸ்ட் எடுப்பாங்க ப்ரோ. அவரு ஒரு சீன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த இடத்துல ஷிஃப்ட் மாத்திடுவாரு. அவன் தான் சொல்லிருக்கானேடா, அவன் ப்ராப்பர் பிளானிங்கோட தான் போவான். இன்னொன்னு அட்லி வந்து ஃபுட்டேஜ் ஜாஸ்தி எடுப்பாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 hours மூவின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 4.5 hours மூவி எடுப்பாரு. ஆமா, லோகேஷ் வந்து கரெக்டா எடுப்பாரு தேவையான அளவு. சரி வேணா இது திரும்ப இங்க போற மாதிரி இருக்கு. இல்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. இல்ல இப்பலாம் லோகேஷ்லாம் நம்ம டைரக்டர். சோ அதுக்கு நீங்க பாருங்க, ரஜினி படம் கூட டக்குன்னு முடிச்சிரும். கூலி ஒரு நிமிஷம் சுரேஷ் நான் என்ன சொன்னாரு எதுவும் கேட்கல.
ரஜினிகாந்த் நான் வந்து ஒரு 2 பேரை ஃபாலோ பண்றேன். ஹைதராபாத்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா போறவங்க. அவங்க வந்து கூலிக்கு டெய்லி போயிட்டு இருக்காங்க ஷூட்டிங்க்கு. டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த சாப்பாடு போட்டாங்க ஃப்ரெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஆளாளுக்கு மீச்சலா இருக்கீங்கடா. நான் மட்டும் தான் ஒன்லி தளபதி ஃபேனா இருக்கேன். கர்மம். இவன் ஒருத்தன் ஏதாவது பேசினாலே மியூச்சுவல்னு வாங்க. இதுதான் நம்ம ஆர்மியில பைத்தியக்கார ஆர்மி தெரியுமா? இல்ல ரேவந்த் ஒரு நிமிஷம் மெரின். நாங்க அப்படிதான் இப்ப என்ன அதனால சொல்றாங்க. அதே மாதிரி குட் பேட் அக்லி கூட நான் ஷூட் ஃபுல்லா எனக்கு புரியல. ஃபுல்லா ஜெயில தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போட்டது என்னன்னா, இன்னைக்கு பாத்தீங்களா நாங்க யாருமே அஜித் படத்தை பத்தி பேசல. நம்ம படத்தை அப்டேட் பத்தி பேசுறாரு. நம்ம படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுடா. இல்ல ஆமா ஃபேன் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க பத்தியா? ஆக்சுவலி நான் ஒன்னு கேட்க வந்தேன். அஸ்மினி என்டர்டைன்மெண்ட் தானே ஃபுல் ரைட்ஸ் வாங்கியிருக்கான். யூஎஸ் புக்கிங் ஓபன் பண்ணலையா? இல்லன்னு அல்றான் டெய்லி. ரேவந்த் உனக்கு தான் தெரியும்னு சொல்றீங்க. நான் கேட்டு எனக்கு அவங்களாம் தெரியாதா? எனக்கு யுனைடெட் இந்தியா மட்டும் தான். அழுறானா கூட சேர்ந்து அழுங்க. சிங்கப்பூர்ல கிராண்ட் ரிலீஸ் பண்றாங்கடா யுனைடெட் இந்தியா. அப்படியே ஹஸ்மினி என்டர்டைன்மெண்ட் நம்பர் வாங்கி வைக்கிறது. அதுல கோட் வந்து லியோ விட சிங்கப்பூர்ல ரைட்ஸ் அதிகமா போயிருக்கு. அது எனக்கு தெரியும். கேரளா கூட ப்ரோ, கேரளா கூட அதிகமா தான் போயிருக்கு. சிங்கப்பூர்ல உன் ஃப்ரெண்ட் தானே ரேவந்த் வாங்கியிருக்கான். ஆமா டெய்லியும் போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். 28 days to go. யுனைடெட் இந்தியா அது ஃபாலோ பண்ணிருக்கு வருது டெய்லி. அவன் அபிஷியல் பேஜ் வந்து முகமது அனீஸ்னு இருக்கும் பாருங்க. தமிழ்நாட்டுல எப்படியோ லாஸ்ட் 1 வீக் தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுமோ? செப்டம்பர் 1 தான் ப்ரோ. நமக்கெல்லாம் டிலே ஆயிடும் ப்ரோ. எப்பவுமே பண்ற மாதிரி தான் டிலே. செப்டம்பர் 1 இல்ல 2 9 o'clock ஷோ இருக்குமா நமக்கு? 9 o'clock ஷோ இருக்கு ப்ரோ. ஏன்னா எல்லா படத்துக்கும் கொடுத்துருக்காங்க ரீசெண்டா. நேத்து ரோஹிணி டிக்கெட் புக்கிங்ஸ் கான்டாக்ட் போட்டிருந்தானுங்க. எவ்வளவு சொல்றானுங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோது? 500. ஃபர்ஸ்ட் ஷோ கிடையாது. 12:30 ஷோக்கு 500 rupees. ஓகே. அதான் இது போட்டிருந்தான் ஷாம்ப்ரோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா அது வந்து OTFC ஷோ. பட் அது வந்து 12:30க்கு 500. ஆமா ப்ரோ. ரோஹிணி உங்களுக்கு அந்த ரேட் தான் ப்ரோ இருக்கும். ரோஹிணி அந்த செலிப்ரேஷன்லாம் இருக்கும் எப்படி இருந்தாலும். அதனால அந்த ரேட் தான் 500 கம்மி எனக்கு தெரிஞ்சு. சில பேர் அதிகமா. அது செலிப்ரேஷனா? விஜய் படத்தை செலிப்ரேஷனா? என்ன புதுசா கேக்குறீங்க? இல்லடா இவர்கிட்ட சொல்றேன் அங்க அதிகமா இருக்கும்ன்றேன் எப்படி இருந்தாலுமே. இல்ல அதான் ஏன்னா 12:30ங்கிறது இல்ல 12:30ங்கிறது தியேட்டர் ஷோ தானே. எனக்கு 500 ரூபாய் எனக்கு ஜாஸ்தியா தெரிஞ்சது. அதான் கேட்டேன். வேற ஒண்ணும். அது வந்து இருங்கடா ஏதோ கன்ஃபார்ம் ஆகல. படம் நெருக்கத்துல பாத்துக்கலாம். இதெல்லாம் இப்ப பேசாதீங்க எதுவும். இல்ல ப்ரோ அது OTFC ஷோ வந்து மனப்பாலாம் குடிக்காதீங்க. நாளைக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க அவனுங்க. செகண்ட் தான் எடுப்பான். 12 o'clock ஷோ அந்த மாதிரி தான் எடுப்பான் OTFC எப்பவுமே. நம்ம படம் வரும்போது சட்டம் தன் கடமையை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவார்கள் அடிப்பாங்க. டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. இதுதான் இல்லடா இதே மாதிரிதான் ஆந்திரால பவன் கல்யாண் படத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்கடா. அதேதான். நீ பார்த்த தப்பா படிக்கடா. மியூட் போட்டாது படிக்கடா. அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துற. அதான் நான் ஒன்னும் சொல்றேன். ஏன் உங்களை பண்ணி கொள்றீங்க ரேவந்த்? நாங்க ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு இந்த படத்துக்கு போறேன். நண்பன் ஒருவன் வந்த பிறகு. சரி போயிட்டு வந்து ரேவந்த் போயிட்டு வந்து ஆனஸ்ட் ரிவ்யூ கொடு ரேவந்த். ஆமா அப்படியோ? அப்படிதான் ஆனஸ்ட் ரிவ்யூ. சில பேர் ஆனஸ்ட் ரிவ்யூ எல்லாம் கேக்குறாங்கப்பா. அஜித் ஃபேன்ஸ் கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் விஜய் அண்ணா படத்துக்கு. ரேவந்த் விஜய் அண்ணா படத்துக்கு என்னைக்காவது ஆனஸ்ட் ரிவ்யூ கேட்டிருக்க? நான் ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்லியிருக்கேன் ப்ரோ. இல்ல நீ கேட்டிருக்கேன்னு கேட்டேன். படம் போறதுக்கு முன்னாடி ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க. ஆனஸ்ட் ரிவ்யூ கேட்டு தான் நான் எதுக்கு ஆனஸ்ட் ரிவ்யூ கேட்டே படத்துக்கு போவியா? இதான் ஒரு நம்ம படத்துக்கு ரிவ்யூ கேட்டு நீ போவியா?
டிக்கெட் நான் புக் நம்ம பண்றது படத்துக்கு ரிவ்யூ கேட்டு தான் ப்ரோ புக் பண்ணுவியான்னு கேக்குறாரு. நம்ம படத்துக்கு நான் வந்து நம்ம தானே ரிவ்யூவே ஃபர்ஸ்ட் சொல்றது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு. ஏன்டா கேக்குறேன், நீ இன்னொருத்தர்கிட்ட ரிவ்யூ அதுவும் ஹானஸ்ட் நான் ரிவ்யூ பீஸ்ட் கேட்டு மட்டும் அண்ணன் தான் படத்துக்கு போவியா? இல்ல நான் ஏய் பீஸ்ட் உனக்கு மட்டும் புரியல தான் டேய், இருங்கடா ரிவ்யூ இவனு ரிவ்யூ மாட்றா இருங்கடா இவனு கான்டெக்ட் மாட்றான் புரியல இருங்கடா. உனக்கு. தான் பீஸ்ட் மட்டும் தான் நான் வந்து ரிவ்யூ கேட்டு போனது. ஏன்னா ரீசன் என்னன்னா இங்க வந்து 4 மணி ப்ரோ சம்பந்தம் ஷோக்கு இல்லாமயே காய்ச்சிக்கிட்டு ரேவந்த் இருக்கான். இருக்கிற மோட் இவனும் ரேவந்த் இருக்கிற மோட் ஆமாதான்டா. என்ன தெரியும்? இல்ல இவனும் என்ன ஆமாதான் பேச அதான் சுரேஷ் ப்ரோ, சொல்றேன். ஏய் ரேவந்த் இருக்கிற மோட் என்ன என்னன்னா, பேச விடுங்கடா நீ ஃபர்ஸ்ட். நீ ஏன்னா நான் பீஸ்ட் வந்து யூகேல இருந்தேன்டா. ஒருத்தனா அங்க பேசுறா. வந்து இந்தியா டைமுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி சரி அங்க மட்டும் வந்து லேட்டா ரிலீஸ் பண்ணான். சரி. அதனால ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் அந்த ஷோக்கு போனேன்னு. ஆனா ஓ புக் எல்லாம் ரிவ்யூ முன்னாடியே பார்த்துட்டு பண்ணியாச்சு. போனேன். சுரேஷ் இல்ல இல்ல சுரேஷ் அண்ணன் என்ன அண்ணன் படத்து முன்னாடியே புக் பண்ணிட்டேன்னு சொல்றான் பாருங்க. இல்ல இல்ல அண்ணன் படத்தை ரிவ்யூ பார்த்துட்டு சுரேஷ் போவே நீ. என்ன முதலே புக் பண்ணிட்டேனே. மாற்றான் பாரு. ஆனா ரிவ்யூ எல்லாம் அதுக்குள்ள வந்துடுச்சுனே. சோ சரி இல்லடா சென்னையில இருக்கும்போது ரேவந்த், சொல்லு ரேவந்த், சென்னையில இருக்கும்போது என்ன உன்னை சொன்ன? அடிக்க முடியாது, சென்னையில நீ பெரிய இருக்கும்போது ஆளு. எல்லா ஷோவும் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட துப்பாக்கில இருந்து இப்ப வரைக்கும் முதல் ஷோக்கு தான் போயிருக்கு. துப்பாக்கி இல்ல, எல்லாரும் ரிவ்யூ முதுகுல எல்லாம் கேட்க குத்துறாங்கடா மாட்டேல்ல, சென்னையில ரிவ்யூ எல்லாம் கேட்க கட்சியில. மாட்டேல்ல. சென்னையில நான் தானே பார்த்துட்டு வந்து ரிவ்யூவே சொல்லுவேன். சரி புரிஞ்சுச்சு. எல்லாரும் அஜித் இங்க ஃபேன் சில மாதிரியே பேர் மாறிட்டீங்க, சென்னையிலேயே முதுகுல ரிவ்யூ கேட்டு தான் குத்துறாங்க. ஏன்னா படத்துக்கு லியோ போவாங்க. கூட நான் இங்கிருந்து ஆந்திரா வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு போய் பார்த்தேன்டா. எனக்கு அந்த ஆப்ஷன் கூட நான் ஏய், வச்சுக்கல. டேய் அவ்வளவு சீரியஸ் ஆகாதடா. ரேவந்த் அவ்வளவு எதுக்கு சீரியஸ் இப்ப ப்ரூவ் ஆகாதடா, இது பண்ணிட்டு வேற இருக்க? விஷயம்டா. அதான் ஓட்டுறாங்கன்னு விளங்குது இல்ல, உட்காந்து அதான் ப்ரூவ் பண்ணிட்டு ஆமான்னு தெரிஞ்சு இருக்கா போச்சு விஜய் எங்களுக்கு. ஃபேன். விட்டுரு, இதுக்கு மேல என்ன ஏய் விளக்க ரேவந்த் தெரியல நீ. இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இங்க ஒருத்தர் சொன்னாரு, அவருக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டோம். கீழே இப்ப So, நீ இப்ப நீ பேச பார்த்தா கீழே இருந்து அவன் ஸ்மைலி போட்டுக்கிட்டு இருக்கான், நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆமா. ஏய் எல்லாம் ஒரு அதுதான். கும்பல் தானடா, எல்லாம் அந்த ஆனா ஆளாளுக்கு ஃபேன் பேஸ்ல தான் குத்துறீங்க உட்காந்து நம்ம. பேசுவானுங்க. சரி நான் போயிட்டு நான் போய் அப்படியா நான் போய் நேர்கொண்ட பார்வை செலிப்ரேஷன் ஷோல போச்சு செலிப்ரேஷன் ஸ்பேஸ்ல உட்காடுறேன்ப்பா. ஒருவேளை மாறுறதா இருந்தா சூர்யா ஃபேனா மாறு. ஏன் என்ன அயாசி 24/7 என்ன ஒரே அடிக்கிறான். ஒரே நிமிஷம் இருங்க, என்னதான் சொல்றீங்க இருங்க, நான் சொல்லிடுறேன் நீங்க என்ன ஆச்சுன்ட்டு. கேக்குதா? சொல்லு உன்னதான்டா சொல்றோம். சொல்லு. இல்ல ரேவந்த், அன்னைக்கு என்ன ஆச்சு, லெரின் வந்து நான் பிரீமியர் பாத்துருவேன்னா ஓகேவா, போடுங்கப்பா யாராவது. சொல்ற சொல்லு அப்படியே உருட்டுதான். ஆமா ஊருக்கே ஆமா தெரியுமே, ஆமா சொல்ற ஆமா ஆமா சொல்லு. கதையை முடி நீ. அப்போ என்னாச்சு, சரி ப்ரோ நீ வந்து எனக்கு டிஎம்லாம் ஆனஸ்டா ஒரு ரிவ்யூ சொல்லு ப்ரோ அப்படின்னு. அவ்வளவுதான். உனக்குலாம் வானா சொல்லக்கூடாது, பண்ணும் அது. என்ன ப்ரோ ரிவ்யூ கேக்க என்ன ப்ரோ வர வர நம்ம ஆர்மில நம்ம ஆர்மி பசங்க எது பேசினாலும் இல்ல, நம்ம ஆர்மி பசங்க எது பேசினாலும் அடிக்கிறீங்க வர வர. ப்ரோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இல்ல ப்ரோ, தம்பி, அண்ணன் அந்த படத்துக்கு மாதிரி நீ பண்ணிட்டாங்க. ரிவ்யூ கேட்ப, அது இவங்கெல்லாம் honest review கேட்ப. ரஜினி ஃபேன்ஸோட மோசமா இருக்காங்க. ஐயோ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஐயோ எனக்கு பாத்தீங்களா? இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஃபேன்ஸ் நினைச்சா பாவமா இருக்கு. உடனே வந்து மென்டலான பட்டம் கட்டுறது இவனுங்க. நாளைய மென்டலான் ரெடி ஆயிட்டாங்க, பாத்து இருந்துக்கோங்க. தனுஷ் ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ், ஆமா மென்டல் தான். ஆமா சிம்பு மென்டல் ஃபேன்ஸ். அவனுங்க தான் அப்படி ஒன்று கூடி ஜெயிலரோட சரி அயாஸ், நீங்க ரிவ்யூ கேட்டு போங்க அயாஸ். நீங்க இனிமேல் ஓகேவா 100 போடுறேன். நம்ம அண்ணன் படத்துக்கு ரிவ்யூ கேட்டு போங்க. நான் வந்து பிரசாந்த் ரிவ்யூ ஆனா பாத்துட்டேன். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க பாத்தீங்களா இதுல சுரேஷ். ஆமா ஆமா ஃபேன்ஸ் எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணா கூட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க இதுல மட்டும் வந்து. இல்ல அவன் எப்படி தெரியுமா, நம்ம எல்லா படத்துக்கும் ஆமா கடைசி வரைக்கும் ரஜினி ஃபேன்ஸ் மைண்ட் செட்ல இருக்கவங்க கிட்ட மட்டும் நாங்க சேர ரேவந்த்லாம் மாட்டோம். பால் பாயிண்ட் கூட தான் போவான், வாமே போலாம் அப்படின்னு போவான். ஸ்பாக் என்ன ஸ்பாக், நாங்க வேற மாதிரி மாதிரி ரேவந்த் கட் அவுட் மேல நிப்பான், இங்க இருந்து பாலத்தி போடுவான். சுரேஷன் ஆமா ஃபேனு அண்ணன் மியூச்சுவல் அப்படின்ற. இல்ல அவன் எல்லாருக்கும் மியூச்சுவல்றான் ரேவந்த். இல்ல சொல்ல முடியாது. ரேவந்த் சேர்ந்துதான் அவ போனி கபூர் காருக்கு தயிர் அடிச்சிருக்காங்க போல. அவன் எல்லா ஃபேண்டம்லயும் கேர்ள் வச்சிருக்கான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. யார சொல்றீங்க? உன்னதான். எனக்கும் ஆசைதான், எங்களுக்கும் ஆசைதான். உன்னால அடிக்க முடியாதுப்பா, ஒன்னு அடிச்சா எல்லா ஃபேண்டமும் வரும். அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி எல்லாரும் பால் பாயிண்ட்லாம் வந்து நிப்பான். ஏய் யாரா எங்க ஆள் அடிச்சது அப்படின்னு. இல்ல சர்டிபிகேட் முதல்ல வருவான் கர்ணன். அன்னைக்கு போன் போட கூட நம்ம ஃபேன் எவனும் வரல, எல்லாம் அஜித் ஃபேன் தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க சாமுக்கு. சாம உனக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சரா ரிவ்யூ கேட்கறதுக்கு. ரிவ்யூ கேட்டு போங்க படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே. சாமு
ஆமா ஆமா நாங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் இல்ல இல்ல கேட்டு சாம் போய்க்கிறோம். அப்படி இல்ல நீங்க கேட்டு ரெஜி போங்கடா, சாம் தப்பு இல்லடா, நீ கேட்டு சொல்லு போங்க. நீ சொல்லு சாம் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபேன்ஸ் வேற வழி இல்ல, நாங்க ரிவ்யூ வந்துரும், நாங்க அதை ரிவ்யூ ஆமா பார்க்க ஆமா தான் செய்வோம். டேய் போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கணும், ஓகேவா? 9 மணி ஷோனா போனை அன்னைக்கு நைட்டே ஒதுக்கி வச்சிடணும், உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. நான் இந்த வாட்டி 12 மணி ஷோ தான் போறேன். சரி வீடியோ எடுத்து அனுப்பி விடுறேன்னு ஒரு ஆள் சொன்னாங்க, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவன் என்ன வீடியோ? பிரைவேட்டா உனக்கு மட்டும் தான் அனுப்புறேன். அது லெரின்னு என்னது? என்ன வீடியோ எடுத்து? படம் ஓடும் போது இப்போ வீடியோ எடுத்து அனுப்பி விட உனக்கு டிஎம் பண்ணுவோம், அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஐயோ இவர் யார் யாரு அதான் தனியா போய் பண்ணிக்கோங்கடா, போங்கடா. ஆனா கொஞ்ச நேரத்துல வாடகை ஆகிட்டீங்க பாத்தீங்களா? அவன் அப்படிதான் பேசுறான் அவன். சி லெரினே, நான் உங்ககிட்ட இருந்து இப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. சி இதுக்கு நீங்க ஆமா ஃபேனாவே இருந்திருக்கலாம். சாமுக்கு ஆல்ரெடி காரணம் நிறைய வீடியோ அமைச்சிருக்கான். ப்ரோ ப்ரோ பர்டிகுலரா ஒரு இண்டிவிஜுவலை பத்தி பேசலாம் ப்ரோ. கீழே தான்டா இருக்கான் அவன். ரேவந்த் பிரியாணி சாப்பிடுறியா? சாப்பிட்டு பேசுறா. ஆனஸ்டா சொல்லணும்னா பிரியாணி தான் சாப்பிட்டு இருக்கேன் கரண்ட்லி. அப்பயே சத்தம் கேட்டுச்சு. நீ தலை ஃபேன், தலை செய்யற பிரியாணி யாரு செஞ்சது ரேவந்த்? தலை தான் கடையில வாங்குனது. இந்த ஒத்தா லெரினா அம்மால லெரினா எங்க எங்க ரேவந்த்? அம்பத்தூர்லயா? இல்ல இல்ல ஐயா சொல்றதுக்கு லெரின் வாங்கடா. இன்னைக்கு ஆபீஸ் பிடிச்சு கடிக்கிற நான் கதைக்கலடா லூசு பையன். இருடா இருடா. ஓ ஐயா சொன்னாரா? எந்த ஏரியா? எங்க ஏரியாலே வாங்கினேன். பேரு எந்த வியாசர்படி. அது தெரியும், கடை பேரை கேட்டையா? கடை பேர் எனக்கு தெரியலையே. அந்த இடத்துல ஃபேமஸ். நீ அப்படியே யூடியூப்ல போட்டு பாரு, இருக்கும் தான் நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார், ஏகே ஃபேன்ஸ் கொஞ்சம் இவனை தூக்கிட்டு போங்க சார். ஒத்தா டார்ச்சர் பண்றான் உங்க ஆர்மியில. ஒத்தா இவனை வச்சு ஒத்தா தனியா ஸ்பேஸ் போட்டு அடிங்க சார். நீ தான்டா கூட்டு போன அவனை. நீங்க 100 ரூபாய் பிரியாணி தான் சாப்பிடுவியா? ஆமா ஆமா. இல்ல இது 120 ரூபா. பாத்தீங்களா அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ரேவந்த் இப்ப 100 ரூபாய் பிரியாணி தான் சாப்பிடுறான். ஓகே. ரேவந்த் என்ன அம்பானி பையனா? அம்பானி பையன் 100 ரூபாய் பிரியாணி சாப்பிடுறேன்னு தான் போடுறான் அவன். ரேவந்த் நம்ம பையன்பா. ரேவந்த் பிசினஸ் மேக்னெட்டுங்க. என்னங்க பேசுறீங்க? அதுக்கு அதிகமா சாப்பிடு. என்ன எந்த ஏரியால பெரம்பூர்ல இருக்கிற பையன் வந்து 100 ரூபாய் சாப்பிட மாட்டான்? என்ன ரேவந்த் கேரளா இதுக்கு 35 கோடி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பத்தி அதை பத்தி ஒரு தகவல் வர சொல்லுடா. ஏய் வத்தா யாராவது இவனை கூட்டு போங்கடா, போர் அடிக்குதுடா. போடா அங்கிட்டு. ரேவந்த் நம்மளதான் ஜிபே ஆனது. திடீர்னு வந்து சொல்றீங்க பாருங்க. போர் அடிக்க ஆரம்பிச்சுச்சுடா லெரின்னு. புதுசா ஏதாவது ட்ரை பண்றா. இந்த திருமலையை போட்டு அடிச்சா கரெக்டா இருக்கும். ஸ்பேஸ் ரோஸ்ட் பண்றான். ஏடா அவன் ஒன்னா அடிக்காண்டு நீ என்கிட்ட வரியா? எடுத்து பின்னாடி இந்த பக்கம் வரியா? நீ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அவன் வந்து மேல வந்து உட்காந்து மியூட்ல உட்காந்துட்டு இருக்கான். உன்னை எப்படி இப்படி கேட்கும் போது அவன் அமைதியா இருக்கிறான். இப்படி ரேவந்த் நானும் இனிமே தான்டா ஆர்டர் பண்ணும். அதான் எங்க ஆர்டர் பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ எந்த ஏரியா மாப்ள? இங்கதான் வெளிவாக்கம் தான். வெளிவாக்கம். அங்க வெளிவாக்கத்துல புதுசா இவன் ஓபன் பண்ணிருக்கான். அப்பு கடை பிரியாணின்னு ஒன்னு ஓபன் பண்ணிருக்கான். அத கொஞ்சம் யூடியூப்ல அவன் ஃபேமஸ். அப்பு கடையா? ஆமா ஆமா. ட்ரை பண்ணுவோம். இந்த எப்படி நம்ம கேஜிஎஃப் Dress கடை மாதிரி அவன் பிரியாணி கடை. ஏன் அவன் என்ன நான் கேஜிஎஃப் இருக்கானா இல்லையா அந்த இடத்துல? இருக்கான் கடலாம் இருக்கு. ஓகே ஓகே. நடுவுல ஏதோ அஜித் சாரும் நல்லா பிரியாணி கிண்டு வரல. வந்துட்டானுங்கடா அடுத்து. ஏய் ஓத்தா போர் அடிக்குதுடா. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க அம்மால? யாரா நீங்களா? என்னதான்டா உங்க பிரச்சனை? நீ எப்படா பிரியாணி சாப்பிடுவேன்? அண்ணா 100 ரூபாய் பிரியாணி. அண்ணா அப்ப எனக்கு புரியல. அண்ணா மட்டும் வந்து நெல்சனுக்கு வந்து 100 ரூபாய் பிரியாணி வாங்கி கொடுப்பாரா? பாத்தியா அண்ணனே அடிக்க வலிக்கிட்டானுங்க. பாத்தீங்களா அவங்களுக்கு என்னடா ஆகும்? வேணா நம்ம முதல்ல குத்தி இவனுங்களா பழகிட்டானுங்கடா. நம்மளாம் குத்து வாங்கிதான் ஆகணும். ஆனா படத்துல அவனுக்கு குத்து வாங்குற மாதிரி காட்டிப்பானுங்க. சுரேஷ் ப்ரோ
எங்கட முதுகு என்ன நைட் ஸ்டாண்ட் மாதிரியா நினைச்ச மாதிரி குத்திட்டு ஆமா போறானுங்க. அண்ணன் முதுகு அவ்வளவு பெருசா இருக்கு போல இருக்கு. ஹானஸ்ட் ரிவ்யூ கேக்குறானுங்க, இஷ்டம் வயிறுக்கு பண்றானுங்க. பண்ணுங்கடா. ப்ரோ ப்ரோ அது அவருக்கு ஒப்பீனியன் ப்ரோ. அவர் ஆனா சொல்லட்டும் ப்ரோ. சொன்னாதான் சுரேஷ் ப்ரோ மாமா ஃபியூச்சர் படங்கள்ல மாத்தி மாமா கொள்வாங்க ப்ரோ. ஆக்சுவலா உண்மையாவே காது கேட்கல எனக்கு. இல்ல சொல்லுங்க தம்பி, ஆக்சுவலா சொல்லுங்க முதுகுல தம்பி. குத்துனதே நீதான். ஆனா நான் எதுவும் சொல்லலப்பா. நான் முதுகுல குத்துனேன். வாட்ஸ்அப் ஊரே குத்துச்சு. வாட்ஸ்அப் ரஜினி மாதிரியே இருக்கு. இந்த பார்த்தா ரஜினி சிம்மை மாதிரியே தெரியுது. அதான் ரஜினி மாதிரியே சுரேஷ்னா இருந்துச்சு. வாட்ஸ்அப் அதை விட பெட்டராவே இருந்துச்சு. தட்டப்பா குத்துன மாதிரி ஒரு குத்துனாரு ஒரு நாள். சொல்ல மாட்டேன் நான் என்ன மாட்டேன்ட்டு. அப்புறம் எதுக்கு சொல்ற? டிஎல்ஏ பேச குத்திட்டு தான் இருக்கானு. வேண்டியது இன்னும் நான் தனியா நல்லா இருக்கேன்னு வச்சேன். மேட்டர் லீக் பண்றதுங்க. சுரேஷ் நீ என்ன பண்ண? நீயும் குத்திருக்கியா? அது பர்சனல் இல்லடா. சொர்வி தள்ளிட்டாப்ல. ஆமா லியோ படத்துல ஒரு ஸ்டில் வச்சேன், அது கழுவுறான். என்ன இன்னைக்கு ஏதோ அப்டேட் வரப்போகுது போல. ஏய் ஒரு வாரமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்துரும் நாளைக்கு வந்துரும் புகழ் போட்டிருக்கான். ஒரு வாரமா கேட்டுட்டே இருக்கீங்க தானே, இன்னைக்கும் கேளுங்க. இல்ல அப்டேட்டே கொடுக்க கூடாது. இப்பதான் நேத்துதான் கொஞ்சம் அமைதியா இருக்குது. இந்த சாம்ல இல்லைன்னா ட்வீட்டை போட்டுருவான் டெய்லி சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆயிட்டுனா டுடே 6 PM அப்படின்ட்டு. இல்ல நேத்து ரஜினி ஒரு பரபரப்பு இருக்கு தெரியுமா? போனா என்ன லியோக்குல ஒரு பரபரப்பு இருந்தது தெரியுமா? அதுல பாதி கூட இல்லடா. மாண்டோம் எல்லாரும். இல்ல ஆனா சுரேஷ் நான் இப்படி இருக்கிறதே பெட்டர் தானே. பெட்டர் தான், நான் இல்லன்னு சொல்லல. இல்ல சுரேஷ் நாம டீகோட் பண்ணல, ரஜினி ஃபேன்லாம் டீகோட் பண்ணிட்டு போச்சா? கண்டென்ட் போலையா? ஐயோ கீ போச்சா? நேத்து எப்போ போக கண்டென்ட், டிக்கெட் எப்படா திறப்பீங்க அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. கபிலன் 3 கதை சொன்னான். அந்த 3 கதையுமே யாருக்குமே புரியல. அவன் பேர்லாம் சொல்லாதீங்கடா நீங்க வேற. அவனே ஒரு சைக்கோ, அவன் கூட இருக்கிறானுங்க. ஒரு ஆன்டி எப்படிதான் கேக்குறான்னு தெரியல. ரூட்டிக்கு ஒரு ஆன்டி கூட வந்திருக்காங்க போல இருக்கு, மெம்பரா சேர்ந்திருக்காங்க போல இருக்கு தமிழோட. அந்த எரும மாடுகள் எல்லாம் பேசி அதான் அயாஸ் ஃப்ரெண்டால விட்டுருங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இல்ல ஸ்பேஸ் போட்டு அவங்க ஹீரோ பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, நம்மளை பத்தி மட்டும்தான் 24 hours. நம்மளை பத்தி தானே பேசணும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்மளை பத்தி மட்டும்தான் பேசணும். நம்ம ஆள் தான் எப்பவுமே இருக்கணும். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம ஆள் தான் இருக்கணும். ஆனா நல்லா வெறியறானுங்க. இல்ல என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நம்ம ஆள் பேர் இருந்துகிட்டே இருக்கணும். ஃபோக்கஸ் எப்பவுமே தளபதி தான். சுரேஷன் அவங்கடா வந்து கல்யாணத்துல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, அவங்க என்னது பேசுறது? அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. கண்டென்ட் இல்ல நம்மள பத்தி தான் பேசுறாங்க. கண்டென்ட் இருந்தாலும் இல்லனாலும் நம்ம ஆளுதான். இல்லண்ணே சுரேஷ்ண்ணே, நம்ம ஆளு மட்டும் அங்க அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருந்தாங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, நேரத்துக்கு கொளுத்தி இருப்பாங்க. ப்ரோ இந்த யூடியூப்லயே ஒரு 30-40 இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பானுங்க ஒவ்வொருத்தரும். அப்படி என்ன வாங்கிட்டு டான்ஸ் ஆடி இருக்காரு, என்ன வாங்கிட்டு போய் அம்பாடி மேஜிக் ஆயிருக்கும். அங்க கல்யாணம் நடக்கும், ஆனா தமிழ்நாடு பத்தி எரியும். அப்படி நடந்திருந்தா இல்ல அட்லியவே அவ்வளவு பேசுறாங்க. இல்ல சுரேஷ் அண்ணா இல்ல அவ்வளவு பண்ண கூடாது ப்ரோ. அவ்வளோ அது எனக்கு கொஞ்சம் அப்படி இல்ல ப்ரோ. அந்த ஈவென்ட்ல அவன் வந்து வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்திருக்கான், நிறைய பண்ணிருக்கான் ப்ரோ. அது பர்சனல் வொர்க் வைஸ் பேசலாம், பர்சனலா பேச கூடாது, தப்பு. சுரேஷ் எனக்கு இன்னொரு இல்ல சுரேஷ் இவ்வளவு காசு இவ்வளவு கோடிக்கணக்கு 2 கோடிக்கு வாட்சுக்கு வழி இல்லாம போய் அங்க போய் டான்ஸ் ஆடுறாங்க. அதுதான் டவுட். அந்த ஆளு கொடுக்கலையே. குடுக்கலையா? அதுவா அந்த ஆளுக்குலாம் கொடுக்கல. டான்ஸ் ஆடுனது வேஸ்டா போச்சே ப்ரோ. உள்ள போன சரக்குல தான் அது வேற. 2 கோடி அடுத்த நாள் தான் கொடுத்தானுங்க.
ஆகுமா பிஏ அங்க கொஞ்சம் போதை ஆயிட்டு இருக்கும், அதான் ஆடி இருப்பாரு. வயசானவரா விடுங்கடா. ஆனா பரவாயில்ல சுரேஷ் ப்ரோ, ஒர்க் பண்ற எல்லாருக்குமே சும்மா ஸ்டாஃபா இப்ப எனக்கு தெரிஞ்ச பையன் எல்லாம் ஜியோல வேலை செய்யறான். ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஒருத்தன் பெரிய பாக்ஸ் என்னென்ன உள்ள ஐட்டம் இருந்ததுன்னா இந்த 4 வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹல்திராம்ஸ் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ஒரு சில்வர் காயின். ஹல்திராம்ஸ் எல்லா ஒர்க்குக்கும். ஏன்டா டேய் ஹல்திராம்ஸ் பாக்கெட் எவ்வளோடா? நீ அப்ப ஜியோல ரிலையன்ஸ் அந்த ஜியோ அவனுக்கு நெட்வொர்க் எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க எல்லாருக்கும். போனவங்க ஒரு மாசம் சம்பளம் போட்டிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பானுங்க எல்லாரும். ஒரு ஹல்திராம்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல இருக்க ஸ்டாக் கிளியர் பண்ணிருக்கான். அவங்க ஒர்க் பண்றவங்களா, அவங்க இதுல அவங்க கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு. ஆமா எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஆயுத ட்ரீட் இப்பயே கொடுத்துட்டாப்ல பொரி பாக்கெட்லாம். 1 month salary கூட கொடுத்திருக்காரு. கொடுக்கலடா டேய், இவன் வேற salary எல்லாம் கொடுக்கல, இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மிச்சர் பாக்கெட் 4 டைப். இல்ல ஒரு மிக்சர் பாக்கெட்லாம் இல்ல, 5 டைப். அந்த ஆலு பூஜா, மூன் தால் இல்லன்னா ஒரு 50-100 இருக்குமா ப்ரோ? 100 ரூபாய் ஐட்டமா இருக்கும் ஒண்ணு. அதெல்லாம் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல வைக்காம இருந்திருக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அவனுங்க ஃபாரின்ல இருந்து சிங்கஸா கூட்டிட்டு அவனுக்கு எல்லாம் என்னென்ன காசு தெரியுமா லூசு பையில? அதுக்கு பண்றதுக்கு இது பரவாயில்லடா. அது இன்னொன்னு வந்து அவன் வீட்டுக்கு கீழே டெய்லியும் கிட்டத்தட்ட 60 நாளும் 80 நாளும் சாப்பாடு போட்டான். அதை பத்தி எல்லாம் நம்ம பேசவே இல்லை, எல்லாருக்குமே போட்டான் ஃப்ரீ ஃபுட். நம்ம கூடதான் போடுறோம் 60 நாள். அவன் பேசுறான் டேய் 4 வருஷமா போட்டுட்டு இருக்கோம்டா நம்ம. ப்ரோ நீங்க வந்து விஜய் சார்ந்து நான் பேசல ப்ரோ. அவர் வீட்டுக்கு கல்யாணம், அவங்க வீட்டுல ஒர்க் பண்றவங்களுக்கு போடுவாங்க, நம்மளுக்கு ஒர்க் பண்ணவங்க போடல ப்ரோ, அவங்க எல்லாருக்குமே போட்டாங்க. அந்த ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாரும் கையை பிடிச்சி சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடுங்க அப்படின்னு போட்டாங்க. லிட்டரலி எப்படின்னா அங்க மக்கள் வந்து பிளாட்ஃபார்ம் பீப்புள்லாம் அங்கதான் சாப்பிட்டாங்களா கிட்டத்தட்ட ஒரு 60 நாளோ 70 நாளோ. ப்ரோ அவங்க சொல்றாங்க பாருங்க ப்ரோ, அவங்கலாம் வருஷம் பூராவே போடலாம் ப்ரோ. ப்ரோ அதுக்கும் மனசு வேணும்ல ப்ரோ, நீங்க சொல்லுங்க யார் இல்லன்றீங்க? அப்ப அவங்க கிட்ட இல்லன்றீங்க, ஏதோ கல்யாணம். நீங்க இவ்வளவு நாள் போட்டதே வந்து எனக்கெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியம் ப்ரோ. அவங்க எல்லாம் பக்கா பிசினஸ்மேன் ப்ரோ. அதுக்குதான் அவன் எல்லாமே ப்ரோ, அதுதான் ஜியோ காசு ஏத்திட்டாரே ப்ரோ. காசு ஏத்தி விட்டான். அங்க சாப்பாடு போடுறது வேற ஒருத்தன் அந்த கல்யாணத்துக்காக தான் வந்து காசு ஏத்துனாங்க நம்புற குரூப். அப்படியே ப்ரோ ஏத்தணும், ஏத்தாமலே இருந்திருக்கலாம்ல. அப்படிதான் சொல்லுவோம். ஆனா உண்மையாவே நாம பட்ட தவறு. 35 கோடி கொடுக்க அப்படின்னா நாம கொடுக்கறது தவறுதான். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வரதுக்கு முன்னாடி ஏர்டெல் வந்து 1 GB வந்து 200 ப்ரோ. முடிஞ்ச கதையெல்லாம் பேசக்கூடாது, மொனோபோலி ஆயிடுச்சுப்பா, அது பெரிய டாபிக் பா, விடு. நான் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஜியோ வாங்கினதே இல்ல, என்கிட்ட கூட தான் இல்ல. அப்படி இருக்கும் போதே நீங்க அம்பானிக்கு சாதகமா பேசுறீங்களா? நான் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஏர்டெல் தான். எலிட் எல்லாம் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இதை கிளியர் பண்ணுங்க. இப்ப வந்து அவன் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்க இந்த 1500 கோடி செலவழிஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு. இதை எனக்கு டேக்ஸ் கிளியர் பண்ணுங்கன்னா 5000 கோடி இல்ல, சரி 5 அதான் இதான் சொல்றேன். அந்த 5000 கோடியுமே வேஸ்ட் செலவு தான் ப்ரோ. வேஸ்ட் செலவா? இருடா நான் கவர்மெண்ட் தான் கேக்குறேன். 5000 அங்க வர பணக்காரங்களுக்கு மட்டும் தானே எல்லாமே போயிருக்கு. இல்ல ப்ரோ இருங்க ப்ரோ, பாருங்க 5000 கோடி நான் செலவழிச்சிட்டேன், எனக்கு டாக்ஸ் இதை பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் பண்ணும் தானே. அவங்க என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. அப்ப ரீஃபண்ட் அவனுக்கு கிடைக்கும் தானே கவர்மெண்டால? என்ன ரீஃபண்ட்? இவன் தான் காசே கொடுக்குறான் கவர்மெண்ட்டுக்கு. இல்ல நான் கேக்குறேன். லோனா கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஒரு பேங்க்ல எடுத்து லோனா கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த பேங்க்குக்காரங்க நம்ம பண்ணிடுவோம், அப்படியே அந்த பேங்க்கார தள்ளுபடி பண்ணிடுவோம். நம்ம கிட்ட வந்து 500 ரூபாய் இருந்தா போதும், அக்கௌண்ட்ல புடிச்சிருவானுங்க. எனக்கே பயமா இருக்கு. என்னோட மினிமம் பேலன்ஸ் அப்பப்போ நான் மினிமம் பேலன்ஸ் தாண்டி போறேன். இல்ல அது வந்து எவ்வளவோ க்ரோஸ் காமிச்சிருக்காங்க. இல்லக்கா ஜவான்ல வர்ற மாதிரி அவங்க. ஆனா அக்கா ஸ்ரீகா, நான் வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு நாள் கூட அவன் கட் பண்ணதே கிடையாது கோட்டாக் மஹிந்திரால. ஆனா கட் பண்றாங்கடா. நான் ஐசிஐசிஐ கட் பண்றாங்க. இல்ல கட் பண்றாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இது வரைக்கும் எனக்கு பண்ணல, என் லக்கு.
நீ பிசினஸ் வச்சிருப்ப. இல்ல இது வந்து மினிமம் வந்து 20,000. நான் அப்பப்போ 19, 18 போயிருக்கு. இல்ல நான் சொல்லல. இல்ல வச்சிருக்கிறது கரண்ட் அக்கவுண்ட், புரியுதா? இதுல இவர் வந்து மினிமம் பேலன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மினிமம் பேலன்ஸ் ஜீரோ போன மாதிரி பேசலாம் பாரு. ப்ரோ நான் சொல்றது 500 ரூபாய் இருந்தாலே பிடிக்கிறாங்கன்றது. டேய் நாங்கெல்லாம் ஏழைங்கடா, ஓகேவா? நாங்க வச்சது சேவிங் அக்கவுண்ட், நீ வச்சது கரண்ட் அக்கவுண்ட். சார் எந்த ஊருன்னு கேட்டா ஏதோ சொல்வாரு. இது என்ன நாடு? நான் இப்ப சாவல் பர்ல, அதை விட்டுருங்க. நான் சொல்றது வேற. நீங்களாம் கரண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர்ப்பா, நாங்கெல்லாம் சேவிங் அக்கவுண்ட். எங்களுக்கு எல்லாம் வந்து சேவிங்ல ஒரு 1 லட்சத்துக்கு ஒரு 100 ரூபாய் போட மாட்டானா அப்படின்னு உட்காந்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ப்ரோ பிடிக்காம இருந்தாலே ஹாப்பி ப்ரோ. அதுவும் ஜெய் நீ சொன்னது உண்மை. எஃப்டில கூட டாக்ஸ் தான், எல்லாத்துலயும் டாக்ஸ். நாங்க ஜிபேல காசு அமிச்சிட்டு கேஷ்பேக் வருமானு சொரணி பாக்குற கும்பல் நாங்களாம். நானும் அந்த மாதிரிதான் இருந்தேன் காலேஜ் டைம்ல எல்லாம். நடிக்காதீங்க சார். உண்மையாவே ப்ரோ எனக்கு காலேஜ் டைம்ல எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபாய் கொடுப்பாங்க ப்ரோ. எங்களுக்கு எல்லாம் பிரியாணின்றது 1 வாரம். நீங்க எல்லாம் டெய்லி பிரியாணி. எனக்கு அதுல பெட்ரோலே வந்து 150 ஆயிடும் ப்ரோ. எனக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டாங்க, வீட்டுல லஞ்ச் செஞ்சு தர மாட்டாங்க. 150 பெட்ரோல் டெய்லியும். என் வீட்டுல இருந்து என் காலேஜ் வந்து 24 கிலோமீட்டர். 24 கிலோமீட்டர் தானடா. அப் அண்ட் டவுன் டோட்டல் பண்ணுங்க. சரி 50 கிலோமீட்டர். மைலேஜ் எவ்வளவு கொடுக்கும் 1 லிட்டருக்கு? மக்களே புல்லட் வருது பாருங்க புல்லட்டா. வடப்பள்ளி கிட்டத்தனடா. ஒரு நிமிஷம் லெரினே கீழ இருக்குல்ல ஒரு சின்ன பிளேடு இழுத்து விட்டுருவேன். சைக்கிள்ல போனானா? சைக்கிள்ல தான்டா போனேன். வசதி நாங்களாம் பஸ் பாஸ் குடுப்பாங்க ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போவோம்டா. நாங்களாம் தாம்பரத்துல இருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போவோம் படம் பார்க்க. நீ புல்லட்ல போற. நான் வேலைக்கு போய் தொடங்கி தானே எனக்கு பைக்கே கிடைச்சிச்சு, அதுவும் புல்லட் கூட இல்ல. எலிட்லயே ப்ரோ எலிட் போலக்குறான் அவன். உங்ககிட்ட பேசக்கூடாது. ஆளை வச்சு 3 நாள் மொபைல் யூஸ் பண்றாரு. காருக்கே ஒரு மொபைல் யூஸ் பண்றாரு இப்போ. ப்ரோ அது அப்போ அது வளர்றதுக்கே உழைச்சு மேல வர்றதுடா. நாம உழைக்கிறதுக்கு முன்னுக்கே மேல இருக்கிறோம்ல. அதான் பாரு. இதெல்லாம் ரொம்ப 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 டூ மச் பண்றீங்கடா. நானும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு நிமிஷம் இல்ல சுரேஷ், நானும் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல எனக்கு பைக் வாங்கி தரல, கார் வாங்கி கொடுக்கல, எதுவும் இல்ல. நான் ஷேர் ஆட்டோல தான் போயிட்டு இருந்தேன். டேய் எங்களுக்கு எல்லாம் செப்பல் வாங்கி தரல, நாங்களாம் கவலை போட்டுருக்கோம். இதெல்லாம் ரொம்ப டூ மச்னே சுரேஷ். சத்தியமாடா. என்ன சொன்னீங்க? டூர் போக விட மாட்டாங்கடா எங்க வீட்ல. இனி வரைக்குமே போக மாட்டேன்றாங்க. என்ன சொல்றீங்கல்ல, என்ன வந்து தூக்கிட்டு போனீங்கன்னா கணக்க கறக்கலாம். அவனை தூக்குங்கடா, இந்தியாவில தான் இருக்கு. அவனை தூக்கிங்கன்னா கணக்க கறக்கலாம். இப்ப லெரி ப்ரோ சொல்லுவாரு, நானா செருப்பே இல்லாம போனேன்னு. லெரி இல்ல மோனிஸ், ஆனா என்ன தூக்கினா செலவு ஜாஸ்தி. உன்னை தூக்கி கூட அப்பாட்ட காசு வாங்குற என்ன தூக்குறனால உனக்கு செலவு ஜாஸ்தி. உன்னை வச்சு தான் நீங்களாவது ஸ்கூலாவது போனீங்க, நான் ஸ்கூல் கூட படிக்கல. சொல்லு. அடுத்து நான் கை குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே கையில வந்து ஒரு டபரா தூக்கிட்டு போய் பிச்சை எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கெல்லாம் ஷூ எல்லாம் எப்படி சொல்றது, ஒரு அண்ணன் கிட்ட வாங்கி போட்டு போனேன்டா ஸ்கூலுக்கு. அண்ணா அந்த ஷூ கொடுங்க நான் போட்டு போறேன்னு. நம்ம ஷூ வச்சுக்கிறேன், அது வேற மேட்ரு. ஆனா ஆதி காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். நீங்களாம் வெள்ளி கிணத்துல வாழ்ந்தவங்க. ரேவந்த் அவன் வேலைக்கு போய் புல்லட் வாங்காம சுத்திட்டு இருக்கானுங்க. நீ காலேஜ் போகும்போது புல்லட் வாங்கினா பெட்ரோல் போட காசு இந்த விஜய் டிவில எமோஷனலா அந்த பேசினாங்க தெரியுமா, என் 1 வயசு குழந்தை அவனால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபீலே பண்ணல, நான் எதுவுமே சொல்லல. நான் ஏதாவது சொன்னேனா? உனக்கு எப்படா ஃபீல் வரும்? காசு இல்ல அப்படின்னு. நாங்களும் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதான். இல்ல ப்ரோ, நான் இல்ல நான் சீரியஸா சொல்றேன். நான் வந்து எனக்கு காலேஜ் டைம்ல கொடுப்பாங்க காசு.
அந்த காசு கூட இந்த 1 ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் நான் செலவு பண்ணுவேன். இந்த செகண்ட் செமஸ்டர் இருக்கும்ல அதுல வந்து 150 ரூபா கொடுத்தாங்கன்னா அதை சேர்த்து வச்சு 50 ரூபா செலவு பண்ணிட்டு 100 ரூபா வெயிட் பண்ணுங்க 100 ரூபா சேர்த்து வச்சு தீபாவளிக்கு தானே படம் வரும் அந்த படத்துக்காக நான் சேர்த்து வைப்பேன் தெரியுமா? ரேவந்த் நான்லாம் 50 ரூபா 100 ரூபா எடுத்துட்டு போயிருக்கேன். நான் இங்க சென்னையில காலேஜுக்கு பைக்ல பெட்ரோல் மட்டும் போட்டு மீதி கையில 50 ரூபா தானே எடுத்துட்டு போவோம் ஒரு நாளைக்கு. 50 ரூபா 100 ரூபா மேக்ஸிமம். நானும் 50 ரூபா தான் செலவு பண்ணுவேன். செலவு பண்ணிட்டு மிச்ச காசு சேர்த்து வச்சுட்டு தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கு செலவு பண்ணுவேன். இருக்கடா இப்ப மாட்டுவான் பாடுறா. டேய் என்னென்ன பிராண்ட் அடிச்சிருக்க நீ சிகரெட் வரைக்கும்? எப்ப ரெகுலர் பிராண்ட் என்ன வந்து? நான் என்ன 10 ரூபா சிகரெட் தான் அடிக்கிறேன். கிங்ஸ் பாத்துக்கோ. இல்ல நாங்கெல்லாம் ஃபில்டர்ல சுத்திட்டு இருந்த பசங்க ஓகேவா? அதுக்குன்னு அவ்வளவு கேவலமா சுத்த முடியாது. அதான் எலைட். அதுதான் எலைட் ரேவந்த். அவ்வளவு கேவலமா அந்த 2 ரூபா ஃபில்டர் வந்து சுரேஷ் நான் பொசுக்கு கேவலமானவன்டான். டக்குனு கேவலமானவன்றான் பாரு. அதுதான் எலைட் ரேவந்த். பாத்தீங்களா? காட் கிஃப்டட் சைல்ட். நம்மளோட வாழ்க்கை அவனுக்கு இலக்காரமா இருக்கு. சுரேந்தர் சொன்ன மாதிரி தான் அந்த விஜய் டிவில பேசுவானுங்கல்ல கிரிஞ்சா பேசிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி தான் ரேவந்த். நீங்க சில்வர் ஸ்பூன் அவன் கோல்ட் ஸ்பூன். ஆனா இப்ப 10 ரூபா சிகரெட் தான் அடிக்கிறேன். ஃபில்டர் அடிக்கிறவன் சில்வர் ஸ்பூனடா. இல்ல பொசுக்கு கேவலமானவன்டானே என்னனே. ஒரு காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா காசு இல்லாம எக்கோ அடிக்குது. திருமல ப்ரோ பீடிலாம் அடிக்க போயிட்டேன்டா காசு இல்லாம. ரேவந்த் இல்ல இந்த படத்துல நான் அங்க இருந்துதான் வந்தேன்னு நினைச்சு வச்சுக்கேன். அந்த மாதிரி உனக்கு இல்லடா யோசிக்காத விட்டு. அறா நீங்க சொல்லுங்கடா நீங்க பேசுங்க நான் உட்காந்து கேக்குறேன். கீழே இருக்கவனுங்களும் கேட்டுதான் இருப்பாங்க. கேட்டுட்டாங்கடா நீ சொன்னது. இதுக்குன்னு யாராவது இருந்தா ப்ரோ நான் எதுவுமே இது வரைக்கும் நான் என்ன கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நான் சொன்னது கிடையாது ப்ரோ. நாங்களும் சொல்லலையேடா. நான் வீட்டுல என்னன்னா ஸ்கூல் போற வரைக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஃபுட் அந்த மாதிரி பேக் பண்ணிடுவாங்க. கார்ல திரும்ப விடுவாங்க. கார்ல தான் போய் விடுவாங்க. அது உண்மைதான். ரேவந்த் நார்மலா சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா. நீ புல்லட்னு சொல்லிட்டு இல்ல அதுதான் பசங்க பிடிச்சிட்டாரு. அங்க பாருங்கடா கார்ல திரும்ப டிராப் பண்ணுவாங்க ஓகேவா? ஸ்கூல் படிக்க வரைக்கும் நம்ம பஸ்ல ஃபுட்பால் அடிச்சுட்டு போவோம். சொல்லல அதான்டா உண்மை. பஸ் பாஸ் இன்னும் வச்சிருக்கேன் நானு என் ஸ்கூல். வேணா உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஷேர் ஆட்டோ தான் ப்ரோ. நீ வேற ஷேர் ஆட்டோ கரெக்டா இங்க வீட்டுல இருந்து ஒரு சரி அந்த மேட்டர்லாம் வேணாம். அது வேற மேட்டரு. நம்ம அத மட்டும் பேச விட மாட்டீங்களே. இல்ல அது எதுக்குன்னு தெரியும். ஷேர் ஆட்டோல போவேன் ரிட்டர்ன் ஷேர் ஆட்டோல ஏறி வருவேன். தெரியும். செகண்ட் இயர்ல தான் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்களே. அதுவும் சண்டை போட்டு எனக்கு பைக் வேணும். தெரியும் ஏன்னு தெரியும். ஷேர் ஆட்டோல போனதுனால தான் பைக் கிடைச்சது தெரியும். ஆமா நிறைய பேர் தான் இப்பவே பைக் வாங்காம இருக்காங்க. ஆனா ரேவந்த்க்கு செகண்ட் இயர்லயே வாங்கி கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம். டெய்லி 25 கிலோமீட்டர் அப் டவுன் 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோல அவ்வளவு சொல்ற ரேவந்த். வடபழனி இங்க இருக்குடா டேய். மனசாட்சியே இல்ல உனக்கு. என் வீட்டுல இருந்து 24 கிலோமீட்டர் கிட்ட தான்டா ரேவந்த் வடபழனி. ரொம்ப லாங்லாம் இல்லடா. வடபழனி கிட்ட தான். நீங்களே கேட்டுக்கோங்க மக்களே என்ன நான் பேசலாம் பாருங்க. அவன் என்ன வியாசார்பாடியில இருக்க வியாசார்பாடியில இருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் உனக்கு. அட்ட ஸ்ட்ரெயிட் தான் உனக்கு. கோயம்பேடு ஏரியா இருக்குன்னா உனக்கு வரப்போகுது. அது என்ன உனக்கு அவ்வளவு லாங்கு? சொல்றேன் இந்த எக்ஸ்பென்சிவ் இல்லாம கேஸ் சீப்பா இருக்கிற பைக் எல்லாம் இந்தியால இல்லையா? எல்லாம் இருக்கு லரினே. அது எக்ஸ்பென்சிவா வாங்குறவங்க வாங்குவாங்க. ஓகே நீ கேக்குறது வந்து பஜாஜா? டிவிஎஸ் 125 எல்லாம் ஓட்டுற மாதிரியா இருக்கு பார்த்தா. அப்ப என்ன லெரினே டியோ இருக்கு. அதுக்கப்புறம் டியோ எவ்வளோடா மைலேஜ் வரும் உனக்கு? வரும் நான் 35-40 வரும். நான் அது 35 கிட்ட. அப்ப புல்லட் என்ஃபீல்டோட அதிகமா தரணும். புல்லட்லாம் 25-20 நீ ஓட்றத பொறுத்து இருக்கு. புல்லட் வந்து 35 மேல தான கொடுக்கும். சரி என்ன வச்சிருக்க புல்லட் சொல்லு? 350 வந்து 350 பாருங்க ஆல்டர் பண்ணி வச்சிருப்பான் வண்டியை இன்ஜினை. ஒரு இதுவும் கிடையாது அவன் கொடுத்த மாதிரியே தான் நீ இல்ல ஸ்டார்டிங் அவன் சொல்லும்போது 30 to 35 விஸ்வாசம்ல வரும்ல அந்த புல்லட் ரெட். இல்ல மோனிஷ் சொல்லும்போது அவன் வந்து 40 சொன்னான்.
ஆனா 35 நான் தான் 35 வச்சிருக்கேன். பாத்து இன்னொருத்த மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு. நான் காலேஜ் போய்லாம் ஓத்தா வாங்கலடா. இவனை அடிக்கடா, என்ன கொண்டாரு விடுங்கடா கேப்ப. நான் காலேஜ் போய் வாங்கலடா. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கியிருக்கான்டா இஎம்ஐ போட்டு. இஎம்ஐல வாங்கினடா. இஎம்ஐ நீ ஃபுல் கேஷ்டா? ஃபுல் கேஷ்ல வாங்க. ஓ மை காட், படிக்கைக்கு 2.5 லட்ச ரூபா ஃபுல் கேஷ். 2.5 லட்ச ரூபா இல்ல, இன்னைக்குதான் அது 2.5 லட்ச ரூபா. நான் வாங்கும் போது அது 1.30 1.40. அப்ப பெரிய 1.30க்கு உனக்கு என்ஃபீல்டு தரான். உனக்கு எந்த ஊர் ப்ரோ? நான் வாங்கும் போது அவ்வளவுதான் ப்ரோ பிரைஸ் வந்தது, 1.40. இதுவரை அப்படியே நானும் ஒண்ணு இல்ல அப்படியே எந்த இயர் வாங்கின ப்ரோ? நான் 2016ல வாங்கினேன் ப்ரோ. 16ல 2016ல உனக்கு 1.30 அவ்வளவுதான் வந்தது ப்ரோ. இல்ல இல்ல ப்ரோ, சத்தியமா சொல்றேன் அவ்வளவுதான் வந்தது. இப்போ ரீசெண்டா என் ஃப்ரெண்டுக்கு எடுக்க போனோம். இல்ல இப்போ ஃப்ரெண்டுக்கு எடுக்க போனோம் 2.70 ஆயிடுச்சு. அது சுரேஷ் அண்ணா இல்ல கிளாசிக் 350 அப்ப 1.3. இல்ல நான் காலேஜுக்கு போயிருக்கேன் அப்பாட்டுக்கு. இல்ல நான் காலேஜுக்கு போயிருக்கேன் ரேட் இன்கிரீஸ் ஆயிடுச்சுனா ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்துச்சு அப்புறம் இன்கிரீஸ். இல்ல இல்ல டேய் 2016லே உனக்கு அவ்வளவு போயிடுச்சுடா. இல்ல இல்லண்ணா சுரேஷ், அவன் நடுவுல புல்லட் வந்து இன்வாய்ஸ் டிஎம் பண்ணு பாப்போம். இன்வாய்ஸ் எல்லாம் நான் வச்சில்ல மோனிஷ் ப்ரோ. இல்ல நான் காலேஜுக்கு போயிருக்கேன், அப்பாட்ட கேட்டேன் பைக். உனக்கு அப்பா சைக்கிள்ல விடான்னு அடிச்சு கலக்குது. அவன் தலைவனுக்கு ஃபுல் கேஷ் கொடுத்து சரி 130 கூட வச்சுக்கடா. ஃபுல் கேஷ் கொடுத்து தம்பி போயிட்டு வாப்பா காலேஜ் புல்லட்ல. கோல்டன் செயின்ல நான் என்ன இப்ப என்ன எனக்கு இது இருக்கும். நான் என்னைக்காவது நான் வந்து என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், என் சூழ்நிலை சரியில்லை சொல்லியிருக்கேன். அப்படி இல்ல சொல்லலடா. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கடா ரேவந்த் அப்படி சொல்றோம். நான் என்ன உங்களை புரிஞ்சுக்காம இருக்கேன். நாங்களாம் பாவம்டா, எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். எப்படின்னா மொத்த தியேட்டரோட டிக்கெட் எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கு. மோனிஷ் நீ என்னட்ட கேக்குற? நான் ஒரே ஒரு பசங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்கப்பா டிக்கெட். இல்ல 3-4 கார் வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன கலர் கார்ல போலாம்னு பாக்குறேன். அவன பாருங்க அந்த அளவுக்கு வேற லெவல். அவளா இப்பெல்லாம் ஜட்டி கலருக்கு மேட்ச் பண்றான் கார. நீ வேற கம்ப்ளீட் அதெல்லாம் ஜிம்முக்கு என்ன சொல்றது, ஜிம்முக்கு போகும்போதுதான் இப்பெல்லாம் ஜட்டியே போடுறது. போடு, ஜிம்முக்கும் போயிட்டு இருந்திருக்கான் பாருங்க. அப்போ அத்தா இதெல்லாம் டேய் ஜிம் எல்லாம் 600 ரூபா தான்டா ஜிம் ஃபீஸ். என்ன ரேவந்த் ஸ்லாமா 600 ரூபாவா? ஸ்லாமா டேய் விஐபி ஜிம்முக்கு இல்ல போற? டேய் இல்ல நான் வந்து மொத்த வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறது யோசிக்கிறோம்டா. ஐயோ உன்னை நான் இதுக்கு மேல நீ வாயவே திறக்கூடாது, அடிச்சு வாயை வச்சிருவேன். நீ போடுற ஸ்டோரி எல்லாம் நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன், வாட்ஸ்அப்லயும் சரி இன்ஸ்டாலயும் சரி. அதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கதான் செய்யறேன். ஏய் டாடியோட கம்பெனி பிசினஸ், டாடியோட அதுல உட்கார்ந்தாதானே காசு வரும். சும்மா டாடியோட அப்படியே காசு வந்துருமா? உனக்கு கீழே 50 பேரு அப்படி சொடகு போட்டா எனக்கு கீழே 50 பேர்லாம் இல்ல. 40 பேரா? 40 பேரும் இல்ல, 30 பேர் இருக்காங்க. என்னடா சுரேஷ் அண்ணா இன்னைக்கு எப்படியோ நீ சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டே. டேய் முந்த ஒரு காலத்துல நாங்களாம் பிச்சை இல்ல, நான் சொல்றதை கேளு, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி கூட. நான் ஒரு பில் அனுப்புறேன், அந்த பில்லு கட்டு. நம்ம நீ கேப்ப 20 லட்சம் 30 லட்சம் இல்ல 6000 ரூபா 7000 ரூபா வருது மாசம். நான் என்னோட பில் அனுப்புறேன், நீ எந்த கட்டு நான் உந்த கட்டு. ஓகே மக்களே, என் வேலை முடிஞ்சது. சரி ஒரு 10 பேர் டிக்கெட் எடுத்து கொடுத்தோம் போல ரேவந்த் பாத்துக்கடா. இல்ல இந்த வாட்டி யாருக்கும் எடுக்கல. போன வாட்டி எனக்கு மொட்டை செலவாயிடுச்சு, 30,000 ரூபா போச்சு. பாருங்க மக்களே, எல்லாம் பாருங்க. யாரும் ரேவந்த் பகச்சிக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நானே ரேவந்துக்கு வரும்போது உன்னை புடிச்சிட்டு வந்து வச்சுக்கணும் அவனை. சரி சுரேஷ், அதெல்லாம் விட எப்போ வர? திரும்ப வரேன்டா. இந்த வாட்டி சிறப்பா வரேன்டா உன்னை பாக்க. வந்தா சொல்லுங்கண்ணா. தனியா போயிட்டு ஸ்டார்பக்ஸ்ல போயிட்டு காஃபி குடிக்காதீங்க. ஸ்டார்பக்ஸ்ல காஃபி? ஓ சுரேஷ் மாமா. ஓ 10 ரூபாய்க்கு டீ கடையில குடிக்க மாட்டேன், ஸ்டார்பக்ஸ் குடிச்சா ஸ்டார்பக்ஸ் தான் குடிப்பாரு அவரு. சச்சின் புரியலையாடா? ஒரு காலத்துல அந்த டீ கடையில குடிச்சிட்டு இருந்தேன். நானும் அதே ஒரு காலத்துல அந்த டீ கடையில தான் குடிச்சிட்டு இருந்தேன்.
அந்த நான் டீ இப்பவும் அதே கடையில டீ நீ கடையில தான் எல்லாருக்கும் இல்ல வாங்கி இல்ல கொடுத்துட்டு இருந்த. நான் ரேவந்த் இப்பவும் எனக்கு அதே யாராவது டீ வாங்கி கடையில தான் கொடுப்பாங்களா குடிச்சிட்டு அப்படின்னு இருக்கேன். நிப்பேன். ரேவந்த் நான் யூஎஸ்க்கு வந்து அது கூட குடிச்சது இல்லடா டே. மாப்பிள்ள நான் இப்போ வரைக்கும் அதே டீ கடையில தான் குடிச்சிட்டு இருக்கேன்டா. என்ன ஸ்டார்பக் இல்லையா? போனா சேட்டா ஒரு சாய் கொஞ்சம் ஆத்தி மட்டும் குடிச்சேட்டா அப்படின்னு சொன்னா ஆத்தி குடுத்துருவான். நீ எப்ப ரேவத் ஆடியோலாம் சேர்க்க போற? ம், ம், ம். நல்லா சம்பாதிச்சோம்னா இன்னும் வெயிட்டா ஏதாவது ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இளைய தளபதி படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் மட்டும் கொடுத்துட்றா. ரேவந்த் நீ இப்ப நினைச்சா கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம்டா. இல்ல இப்ப நினைச்சா பண்ண முடியாது இல்ல ரீனு. ஃபியூச்சர் பெரம்பூர் எம்எல்ஏ பாத்துக்கோங்க. எனக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். எனக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் இப்போ. இல்ல சுரேஷன் அது உண்மைதான் போல. உண்மைதான். அந்த இல்ல இது கல்யாணம் பெரம்பூர் எம்எல்ஏ உண்மைதான். இல்ல கல்யாணம் நடந்திருக்கு சமன் அந்த எக்ஸ்பிரஸ். ஆமா 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 போட்டோஸ் என்கேஜ்மெண்ட் போட்டோஸ்ல வந்துச்சு என்கேஜ்மென்ட். அந்த இது இந்த படத்துல வந்து பொன்னியின் செல்வன் அதுதானே? சோபிதா அவங்களேதான் சோபிதா சோபிதா. ஏய் அவனுக்கு அது சரியான டேஸ்ட் ஆனா. ரூமர்ஸா இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேற மாதிரி அவன் என்ன ஏன் இல்ல எதனா ஃபீலிங்கா என்ன அதுல உனக்கு? இல்ல அது பொண்ணு நல்லா இருக்குப்பா, அதான் ஃபீலிங்கா இருக்கு. திருப்பி டிவோர்ஸ் கொடுத்துட்டான்னு அவன் ஒரு பிளே பாய் ரேவந்த மாதிரி. இதெல்லாம் நான் சொல்ல. ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் இருந்தாலும் எனக்கு சமந்தாவை பிடிக்கும்டா. அதான்டா சொன்னேன் அவனுக்கு நல்ல டேஸ்ட்னு. நாலு வேற பார்த்தது. இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா ரேவந்த்? போலியா இன்னைக்கு? இன்னைக்கு நீ லீவ் போட்டோம் ப்ரோ. டேய் ஆபீஸா? என்னடா கேக்குறீங்க? என்னடா பேசுறீங்க? ஆமா ரேவந்த் அவன் இது வச்சிட்டு இருக்கான்ல, அவனோட இது அவன் தான ஒரு போன்ல கண்ட்ரோல் பண்ண போறான். ஒரு 3 மாசமா டெய்லி ஆபீஸ் போயிட்டு இருந்தேன். சரி நீ லீவ் எடுப்போம்னு லீவ் எடுத்துட்டேன். பாரு அவன் கம்பெனி அவன் டெடிகேட்டடா பாத்துக்கிறான் பாருங்க சுரேஷ் ப்ரோ. நீங்க சொல்லுங்க உங்க கம்பெனி, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிலே எவ்வளவு நாள் லீவ் எடுக்கிறீங்க? ஏய் அதுதான்டா சொன்னேன் எங்களுக்குலாம். அதான் சுரேஷ் ப்ரோ தான். சுரேஷ் ப்ரோ தான். நான் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவு, எனக்கு அது கூட கிடையாது. நான் சம்பளத்துக்கு வேலை செய்யறவன். இதுல வேற எனக்கு சண்டே வந்து மதியானம் 1 மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கும். சண்டே ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா போயிட்டு பில்லு போட்டு வரணும். அது ட்ரெஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே போயிட்டு ஷார்ட்ஸ்லயே போயிட்டு வரலாம். ஆனா எனக்கு இது உண்மையாவே ஜெனுவனா ஒருத்தன் வந்து ட்ரிகரை பேசியிருந்தா கூட நான் ஏத்திருப்பேன்டா. இந்த ஆள்லாம் வந்து டூருக்கு போறான் இருப்பாரு, அந்த போட்டோ எல்லாம் பார்த்து இவ்வளவு பேசுறாரு பத்தியா, அது நினைச்சாதான்டா வெறுப்பா இருக்கு. அதனால தான்டா ரேவந்த் நீ வந்து அம்பானி மாதிரி இருக்க, நாங்கெல்லாம் வந்து ரஜினி மாதிரி வந்து பக்கத்துல ஆடிக்கிட்டு இருக்கோம்.
வந்துட்டான் இன்னொரு யூகே வாத்தா யூகே. என்ன ஆமா சுரேஷ்ண்ணா என்ன ஏதோ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களாமே உங்க ஊர்ல? பாரு நாங்களாம் உயிருக்கு பயந்துட்டு வேலைக்கு போக முடியாதா சுத்திட்டு இருக்கோம் நாங்களாம். சுரேஷ் அங்கிள் நேத்து இந்த கதையை கேள. நேத்து வந்து நான் ஆபீஸ் முடிச்சிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன் அங்கிள். முடிச்சிட்டு வந்து எப்பயும் நான் ஜிம் முடிச்சிட்டு வெளில வந்தா வந்து கூட்டமா அப்பயே ஃபுல்லா வந்து கூட்டமா தான் இருக்கும். வெளில வந்து பாக்குறேன் ஒரு ஈக்காக ஓட காணோம். என்னடா இது ரோட்ல. அதுக்கப்புறம் லிடிலுக்கு போய் வந்து ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போலான்னு போல. லிடிலுக்குள்ள 3 பேரு. எனக்கு ஒரு மாதிரி வந்து இதுவாயிடுச்சு தெரியுமா? ஆஹா பின்னாடி வரப்போற. என்னடா இது. நாங்களாம் உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்ன மாதிரி இல்ல. உன் மேல கைய வைக்கணும்னு நினைச்சாலே 40 பேர் வருவாங்க. அதான் நீதான் பெரிய ஆளாச்சு. எவன் குத்துவான் எவன் வந்து பின்னாடி அடிப்பானே எங்களுக்கு தெரியாது. அடியெல்லாம் கிடையாது. ப்ரோ நான் இப்ப ஆக்சுவலா இஷ்யூ என்னன்னு கேக்குறதுக்கு பேசுறேன் ப்ரோ. மொக்க போடாதீங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இஷ்யூ ஒண்ணும் இல்லடா. சவுத் போர்ட் கிட்ட வந்து ஒரு அன்ரேஜ் குழந்தைங்கடா. ஒரு அன்ரேஜ் பையன் ஒருத்தவன் அவன் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ்க்குள்ள போய் வந்து 3 குழந்தைங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டான், கொண்டுட்டான். காரணம் எல்லாம் கிடையாதுடா, கொண்டுட்டான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவன் சோசியல் மீடியால என்ன பண்றானுங்க, அது ஆக்சுவலா பண்ணது வந்து அன்ரேஜ். அவன் வந்து ஒரு இவன் கருப்பேன், சரியா? அத வந்து இங்கிட்ட வந்து முஸ்லிம்ஸ் பண்ணிட்டானுங்கன்னு வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி போட்டானுங்க. அதனால இவனுங்க எல்லாம் ஆரம்பிச்சு போய் வந்து இவன்களை முஸ்லிம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லிம்ஸ் வந்து இவன்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது வந்து அப்படியே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் மிஸ் இருக்கு ப்ரோ. அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. ப்ரொடெஸ்ட் போயிட்டு தான் இருக்கு. ரயட்ஸ் பயங்கரமா. நான் ஒரு நாள்ல மிஸ் ஆனேன்டா அந்த இடத்துல எல்லாம். அவ்வளோ அடிதடி சண்டை. பர்மிங்ஹாம் போன வீக்கெண்டு போயிட்டு மான்செஸ்டர் போயிட்டு ஓடி வந்தா அவ்வளவு சண்டை அதுக்குள்ள. சுரேஷ் அங்கிள் இவன் என்ன தெரியுமா பண்றானுங்க, காரோட கிளாஸை இறக்கி பாக்குறானுங்க. இவன் பிரிட்டிஷா இருந்தா விட்டு வெள்ளக்காரனா இருந்தா விட்டுறானுங்க. மத்த எல்லாரையும் வந்து இவன் கட்சியில போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பாதி பேர் இப்ப இங்க ஸ்காட்லாந்து வந்துட்டு இருக்கானுங்க சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க மட்டும் தான் ப்ரொடெஸ்ட் போல. லண்டன்லயுமாடா? ஹோல் இங்கிலாந்து ஃபுல்லாடா. லண்டன்ல தான் ஸ்டார்ட். ஒட்டுமொத்த இங்கிலாந்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 30 பிளேஸ்ல. இல்ல லண்டன்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலா இது ஸ்டார்ட் ஆனது வந்து அந்த பிரிஸ்டால், அத சவுத் போர்ட், இதுல லிவர்பூல் கிட்ட. சவுத் போர்ட், மான்செஸ்டர், அப்படியே வந்து என் மச்சான் விவேக சேஃபா இருக்கு சொல்றா. அவன் லிவர்பூல்ரா. ஆமா, அங்கெல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. அவன் தான் வேற தனியா கடையில மாமி எங்க இருக்க, மாமி ஒர்க்ல இருக்கேன்டா. ஆக்சுவலா லண்டனுக்குள்ள கூட ஒன்றும் பெருசா இல்லடா. ஏன்னா லண்டன்ல வந்து நிறைய ஃபோர்ஸ் இறக்கி வச்சிருக்கானுங்க கேபிட்டல்ன்றதுனால. மத்த இடம் தான் பிரச்சனை. அவன் உடம்புக்கு நான் மாப்பிள அங்க லெரினுக்கு அப்பனுச்சு லெரின்ன்றப்ப விவேக்கு அப்பனுங்களா இருப்பானுங்க ஒவ்வொருத்தன். நான் வந்து கண்ணாடியில பாத்துக்கிட்டு ஆஹா நம்ம தான் பெருசா இருக்கிறோம் ஜிம்முக்கு போவேன். பார்த்தா நான் தான் தம்மு தோன்றிருப்பேன்டா. போய் பார்த்தா எல்லாம் எருமாடு மாதிரி இருப்பானுங்க. ஆஹா என்னடா இது. இங்க அவன் வெளிநாட்டுல இருக்கு. ஆனா ஒரு டவுட் குமரா, ஆக்சுவலா அவனுங்க பண்ணது வந்து ஒரு இவன் பிளாக். ஆனா வந்து ஏன் இவனுங்க முஸ்லிம்ஸ் டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க? ரேசிசம்டா லூசுபைல. அப்படி கிடையாது, அது வந்து ரேசிசம் இல்லடா. அது என்ன ஆச்சுன்னா வந்து அவனுங்க பக்கம் திருப்பிட்டு அது வந்து பிளாக்னு வந்து கோர்ட் வந்து இது பண்ணிட்டானுங்க, ரிலீஸ் பண்ணிட்டானுங்க போட்டோவை. அவன் வந்து ஏன்னா அடுத்த வாரம் வந்து அவன் வந்து 18 டர்ன் ஆகுறான். ஸோ மேஜர் ஆயிடுவான்னு. அது என்ன அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்ன்னு போட்டு அப்படியே ஆரம்பிச்சுட்டானுங்க. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னால வந்து இதுவாயிடுச்சுன்னு, ரெஃப்யூஜிஸ்னால போய் அந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வந்து அதை விடுங்க, முடிச்சு விடுங்க. அகீம் சார் மேல போட்டிருக்காம ட்ரெய்லர் ஆன் தி வே போட்டான். அப்படியா போட்டிருக்காம பேர் மேல. நீங்க ஒன்னு வரலையோ? அந்த கிறுக்க வேற பிளாக் பண்ணி வச்சுட்டான். நீ கெட்ட வார்த்தை பேசல லூசு போயில. இல்ல கெட்ட வார்த்தை எல்லாம் பேசலடா. கேள்றா என்ன நடந்ததுன்னு. நம்ம லியோ டைம்ல வந்து நம்ம ஒரு அப்டேட் இதுல இருந்தோமா, அந்த கிறுக்க வந்து ஜிகிர் தண்டா XXXக்கு வந்து ஒரு பாட்டை ஒன்று இது போட்டான், அப்டேட் இன்கமிங்னு போட்டு ஜிகிர் தண்டான்னு போட்டான். இதுவாயிடுச்சு. இந்த கருமெல்லாம் வாங்கிட்டு கேட்கல, லியோ அப்டேட் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். பிளாக் பண்ணிட்டா.
So அதான் இப்ப எப்பதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? ஏய் கொஞ்ச அது நாள் இன்னும் ஒரு எடுக்கும். இன்னும் ஒரு வாரம் போகும்டா, இல்லைன்னா இந்த வீக்கெண்ட் வரைக்கும் போகும்டா. இப்ப அடே ஒர்க்குக்கு போறவங்களுக்கு பே பண்ணுவானுங்கடா இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? ஆமா பண்ணுவானுங்க தான். ஏன்? ஓகே ஓகே. இப்போ வீட்டு இருந்துக்கலாம். அப்போ 1 வீக்குக்கு லீவ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்துக்கலாம். டேய் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கம்பெனிங்க ஹெச்ஆர்லேருந்து இமெயில் அனுப்புனானுங்க. இதை நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்க, ஐடி கார்டெலாம் போடாதீங்க. நான் சும்மாவே போட மாட்டேன் ஐடி கார்டெலாம் போட்டுக்கிட்டு வெளில போகாதீங்க. அது ஏன் தெரியுமா ஐடி கார்டு போடுறது? அந்த ஆக்சுவலாக ஐடி கார்டை பார்த்தா போலீஸ் நினச்சிங்கன்னா அவன்கிட்ட அடிக்கிறான். அது வேற இருக்கா? ஆமாடா. ஆனா இப்ப 1 வீக், அப்ப 1 வீக்னா இப்ப 1 வீக் இது முடிஞ்சதுன்னா இப்ப நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு ஜாலி தான். இப்ப வீட்டை தான் பண்ணா இப்ப ஒர்க் ஃப்ரம் அப்படி ஒன்றும் தர மாட்டாங்களா? நான் ஆஃபீஸ்ல தாண்டா இருக்கேன். எனக்கு பக்கத்துல ஆஃபீஸ்ன்றதுனால அப்படியே கிளம்பி ஓடியாங்க. 10 நிமிஷம் தான் ஆஃபீஸ். ஏய் எனக்கு ஆனா புரியாத விஷயம் என்னன்னா, ஒருத்தன் 3 பேரை கொண்டான்றதுக்காக ஊரு ஃபுல்லா எப்படிடா இப்படி 3 பேர்ல கலவரம்? 3 குழந்தை இறந்திருக்கு, 8 குழந்தைடா. அடல்ட்ஸ் அடிபட்டு இருக்காங்க. என்ன குழந்தைன்னா இப்ப கொடூரமா இருக்கும். அது ஓகேடா, எப்படிடா ஒரு ஊரே வந்து கலவரம்? 5, 7, 9 குழந்தை ஏஜ். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஏரியால இது வரைக்கும் வந்து மர்டர்லாம் நடந்ததே இல்லடா. கடைசி ஒரு 20 நாள்ல வந்து 2 மர்டர்ரா என்னோட ஏரியாலயே. யார பிளாக்கே ஒயிட்டேடா? அது ஒரு ஒயிட்ரா, இன்னொருத்தன் வந்து லிடிலோட செக்யூரிட்டி, அவனை ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. என்னன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஆனா இப்படி பண்ண இமிகிரண்ட்டுக்கு பிரச்சனை ஆகுமாடா? அவனுங்க ஆக்சுவலா வந்து ஒரு நிமிஷம் சுரேஷ்னு, அவனுங்க ஆல்ரெடி கொலகாண்டில் இருந்தாங்க. என்னன்னா இப்போ நம்ம பேசிக்கா என்ன கான்செப்ட் வருதுன்னா, இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்ம இதுல வராங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க ட்ரிகர் ஆகுது எதனாலன்னா, கொஞ்சம் சீப்பா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்றதுனால கடுப்பாறானுங்கல்ல. அந்த கடுப்பு அவனுங்களுக்கும் இருக்கு. நம்ம எல்லாம் போறதுனால சீப்பா பே பண்றது கிடையாது. ஆக்சுவலா அது என்ன தெரியுமா, அவனுங்க வந்து ஸ்கில்டா இருக்கிறவங்களே எடுத்துக்கிறானுங்க. இவனுக்கு வந்து ஒர்க் வந்து கிடைக்க மாட்டேங்குது இவன்லாம் நினைச்சுக்கிறானுங்க. பட் ஆனா அது அப்படிலாம் கிடையாது. இல்ல மாப்ள, நீ வந்து ஐடி ப்ரொஃபஷன் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்க. நீ அதை தாண்டி இப்ப சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வேலை செய்யறது பார்த்தேன்னு வச்சுக்க, முக்காவாசி ஏசியனா தான் இருக்கான். ஒண்ணு இந்தியனா இருப்பான், இல்ல பாகிஸ்தானியா இருப்பான், இல்ல பங்களாதேஷ் ஆளா இருப்பான். அந்த காண்டி அவனுக்கு எங்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா. ஆனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் ஸ்கில்ஸ் தேவையில்ல. இது ட்விட்டர்ல வந்து நான் வீடியோ எல்லாம் பார்த்தா எல்லாம் அண்ட்ரேஜா. கையில வந்து ஒரு ஸ்டீல் இது கம்பியை தூக்கின்னு போயிட்டு இருக்கானுங்க. எல்லாம் அண்ட்ரேஜ் பசங்க. நம்ம வந்து நம்ம இதுல இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒண்ணு பண்ணானுங்க பத்தி, அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கடா. ஜல்லிக்கட்டு பீஸ்ஃபுல்லா போச்சுடா. அது பீஸ்ஃபுல்லா போச்சு. ஆனா இவனுங்க வந்து எல்லா அண்ட்ரேஜ் பசங்களும் வந்து கையில ஒரு கம்பி எடுத்துன்னு ஓடுறானுங்க. இன்னொன்னு என்ன சுரேஷ், நான் வந்து என் மாமா கடையில உட்காருவேன். அப்போ அவர் வந்து சொல்லியிருக்கோம், வேப் கடை ஒண்ணு வச்சிருக்காரு, அதுக்கு அடுத்து வந்து மொபைல் போன் கடை வச்சிருக்காரு, சலூன் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த வேப் கடையில உட்காருவேன். இந்த சின்ன பசங்க எல்லாம் வருவாங்க, அண்டர் ஏஜ் 18 கீழே இருக்கிறவனுங்க. அவனுங்க எல்லாம் வேப் கொடுக்க கூடாது, நான் கொடுக்க மாட்டேன்னு லிட்டரலி அடிக்க வருவானுங்க. ஆமா, அடிக்க வருவானுங்க, புடுங்குவானுங்க. ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து வேப்பே குடுக்கல. அவன் என்னன்னா ஒருத்தனோட அண்ணன் வந்து சொல்றான், நீதான் வேப் கொடுத்த என் தம்பிக்கு, நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், போலீஸுக்கு போன் பண்ண போறேன் அப்படி இப்படின்றான். நான் சொல்லிட்டேன், நான் குடுக்கல, சிசிடிவி மேல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கணும்னா செக் பண்ணிக்கோங்க, நான் குடுக்கலன்ட்டு. அவன் லிட்டரலி ஒரு அரை வாக்குவாதம் பண்ணி சண்டை பெருசாகி, அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இது பக்கத்து கடைங்க எல்லாம் ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க, பங்களாதேஷ்காரங்க அவங்க எல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் அன்னைக்கு என்ன அடிச்சிருப்பான். ஏய் இவன் பாதறானா அப்ப ட்ரைலர் அகேம்ஸா? எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் இவன் மட்டும் போட்டுருக்கான்? இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் காமிக்க மாட்டாங்க. பட் அஹிம்சா கிட்ட வந்து அஹிம்சா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க அசோசியேட் ஆறவங்க கிட்ட எல்லாம். கப்பு போட்டான். இன்னொன்னு தெரியுமா ப்ரோ, மத்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அஹிம்சா மேல காண்டா தான் இருக்கானுங்க. இருக்கட்டும். ஏன்னா இவனுங்க இவ்வளவு நாள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்ட வந்து வேற மாதிரி வச்சிருந்தாங்க. அஹிம்சா உள்ள வந்தோடனே அது வேற மாதிரி ஆயிடுச்சு. மத்த கண்ட்ரிஸ்க்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு, கலெக்ஷன் போடணும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா,
இப்போ ஒரு படத்தை வந்து வாங்கிட்டாங்க, ஒரு 1 கோடி கலெக்ட் ஆகுதுன்னா 80 லட்சம் இல்ல 60 லட்சம்னு கணக்கு காமிச்சிட்டு 20 லட்சம் ஆட்டையை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அஹிம்சா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது பண்ண முடியல அவனுங்களால. அவனுங்க ஆக்சுவலா வந்து அவனுக்கு காம்ஸ்கோர் டேட்டாவை எடுத்து அழகா போட்டுடுறானுங்கடா. இவனுக்கு காம்ஸ்கோர் டேட்டாவை கம்மியா போட்டுக்கிட்டு இருந்தா பட்டடா பண்றது. அதனால கொஞ்சம் கடுப்புலதான் இருக்காங்க மத்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அஹிம்சா மேல. இருக்கட்டும்டா. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து யூகேல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரீமியர் போட ஆரம்பிச்சானுங்க. ஆமா, முன்னாடிலாம் வெறும் அந்த அந்த ஒரு தியேட்டர் பேரு நம்ம அப்பல மறந்துட்டேன். அது போலியன் சினிமாஸ். பொலியன் சினிமாஸ்ல மட்டும் தான் போடுவாங்க. அப்படிதான் நான் டான் போய் தனியா உட்காந்து பார்த்தேன் பிரீமியர் ஷோல. லண்டன் பிரீமியர் இருக்குமாடா இந்த வாட்டி குமரா? இருக்கும். சுரேஷன ஒரு படம் நான் ஒருத்த மட்டும் தான் உட்காந்து பாத்திருக்கேன் தெரியுமா பிரீமியர் ஷோவு. ஊன்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணிடுறேன் சேர்த்து. எனக்கு இது இருக்குல்ல, பாஸ் இருக்குல்ல, நான் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி வரேன் நான் லண்டன், அவ்வளவுதான். ஒன்னா போயிடலாம். இல்ஃபோர்ட் போங்க, இல்ஃபோர்ட்ல தான் கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. வேற எங்கேயுமே பண்ணா வந்து இல்ஃபோர்டா? இல்ஃபோர்ட்ல ஃபுல்லா தமிழ் ஆளுங்க, ஸ்ரீலங்கன் ஆளுங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் பீஸ்ட் கூட அங்கதான் பார்த்தேன். நான் ஏந்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. நடுவுல வந்து படத்தை ஸ்டாப் பண்ணி யூ கைஸ் ஆர் வெரி வெரி பேட். கில்லிக்கெல்லாம் வந்து மொரட்டு வைப். இப்படிதான் வந்தாங்க ஒரு 3 பேரு இதை ஆஃப் பண்ணிட்டு படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு யூ கைஸ் ஆர் வெரி வெரி பேட். இன் தி ஹிஸ்டரி ஆஃப் சினிவல் திஸ் நெவர் ஹேப்பன். அவன் டக்குன்னு ஒருத்தன் எங்க வேணாலும் போலாம்டா. ஆனா ஓட்டுக்கு மட்டும் வந்து படம் பார்க்க போகவே கூடாது. கருமை லைட்டா சைலண்டா உட்காந்து பாப்பாங்க. ஆஃப் பண்ணி விட்டுருவானுங்கடா. அது மால் தானே. மால்ன்றதுனால அங்க கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல. நான் ஓட்டுல வந்து சர்க்காரி வாரி பாட்டா படம் பார்த்தேன். நான் ஓட்டு வந்து வெறும் இந்த ஹாலிவுட் படத்துக்கு மட்டும்தான் போறது. அவதார் கேளு ப்ரோ, ஓட்டு போறேன் சர்க்காரி வாரி பாட்டா. ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது, ஃபைட் எண்ட் ஆயிடுது. நடுவுல இருக்கிற சீன்ஸே காமிக்க மாட்டேன்றான். எங்க யாரா இவனுங்க? ஐமேக்ஸ்ல ஃபுல்லா பார்த்தேன். ஓகேவா, எந்த கட்டு இல்லாம பார்த்தேன். ஆனா அதுவே ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்க்கும்போது எவ்வளவு கட்டு தெரியுமா? விவேக் சொன்ன கட்டு எல்லாமே கொடுத்தான். ஆனா இவன் யூஸ் பண்ற வந்து பார்ஸ் அந்த சென்சார் தான் யூஸ் பண்றான். இவன் ஸ்டாண்டர்ட்ல நான் பார்க்கும்போது பார்ஸ் சினிமாஸ் போடுறான். இவன் வந்து ஆக்சுவலா வந்து கோட்டுக்கு பெருசா கட்டு இருக்காது. அப்படியே கட்டு இருந்தாலும் வந்து ஆமா, இது பெரிய கட்டு இருக்காது, பிளட் ஷெட் இருக்காது. இதுல பிரீமியர் வந்து கட் இருக்காது. பிரீமியர்ல வந்து கட் கிடையாது. அதே மாதிரியே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேவும் பெருசா கட்டு இருக்காது. செகண்ட் டேல இருந்து தான் கட்டு இருக்கும். இருந்தாலும் செகண்ட் இயர் கட்டு, பட் 12A கட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனா எப்படின்னு தெரியல. இந்த படம் பெரிய கட்டு இருக்காது நமக்கு. இல்ல 12A. நான் போனது பிரீமியர் ஷோ தான்டா. இவனே குமரா சர்க்காரி வாரி பாட்டா ஃபுல்லா கட் பண்ணா. அது தெரியலடா. அது நமக்கு வந்து லியோ இருக்கு பத்தியா, லியோக்கு வந்து கட் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் டேவும் விக்ரம் ஆனா கட் பண்ணல அவன். இது ஃபர்ஸ்ட் டேவும் பிரீமியரும் கட் கிடையாது. செகண்ட் டேல இருந்து கட்டு திரும்பி ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நோ கட் வெர்ஷன் போட்டான். நான் விக்ரம்லாம் வந்து 3 வாட்டி பார்த்தேன் தியேட்டர்ல. 3 வாட்டியுமே வந்து கட்டு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பிரீமியர் ஷோ போனேன், அதுவும் கட்டு கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு போனேன், கட்டு இல்ல. மறுபடியும் 1.5 வாரமோ 2 வாரம் கழிச்சு போனேன், கசின் அக்கா வந்தான்ட்டு. அப்பயும் கட்டு கொடுக்கல அவன். சர்க்காரி வாரி பாட்டை தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டா. ஃபைட் தான் அந்த படத்துலயே நல்லா இருக்குன்னு இங்க அது ஒரு ஃபைட் கூட இல்ல. அது வந்து இவனை டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்து தான்டா. அவன் எப்படி ஸ்கிரீன் பண்ண சொல்றானோ, அவன் எப்படி வாங்குறானோ அது பொறுத்துதான். இவன் 12A போட்டா தானே கும்பல் கூட முடியும், பசங்களை கூட்ட வர முடியும். இவன் வந்து 12Aவும் வச்சிருந்தான், 15ம் வச்சிருந்தான், ரெண்டுமே வச்சிருந்தான். சோ மாத்தி மாத்தி போட்டுனான். அதனாலே அதுவும் சினிவல்ல சவுண்டே வைக்க மாட்டான் ப்ரோ. அதான் கடுப்பு. நான் ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ்ல பாத்துட்டேன்டா, நல்லா இருந்தது. ஆனா சினிவல் இதுல கம்மி தான், ஸ்டாண்டர்ட் ஸ்கிரீன்ல கொஞ்சம் கம்மியா தான் வைக்கிறான். நான் பீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான், ஃபர்ஸ்ட் படமே பீஸ்ட் தான் போனேன். அங்க போயிட்டு பாட்டு எப்படி ஓடுதுன்னா ஃபுல் சவுண்ட் கார்ல வச்சுட்டு நம்ம டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணி வெளியில இறங்கினா எப்படி சவுண்ட் வரும்?
அதோட ஒஸ்ட் சினிமா எல்லாம் பாத்துக்கடா ஜெர்மனில. நீ வேற கம்னு. ஆனா பாவம் அங்கிள், நீ ஸ்காட்லாண்ட்ல இருந்துட்டு பிரீமியரும் பார்க்க முடியாது. டேய் பிரீமியர் மட்டும் தான் பார்க்க முடியாது, கம்னு. கரெக்டா போன வாட்டி எப்படி 11:50னா எனக்கு மார்னிங் ஷோ போட்ட ஐமேக்ஸ். வெறும் கேபிட்டல்ல மட்டும் தான் வந்து பிரீமியர் பார்க்க முடியும். ஆமா, அடுத்த வருஷம் அங்கதான் இருப்போம், டோன்ட் வரி. மாலமா பித்தா பித்தா தே மாலமா பித்தா. ஓகேவா ப்ரோ? நான் அடுத்த வாட்டி பிரான்ஸ் போயிடலான்னு இருக்கேன். வரையாடா ரேவந்த்? அங்க போய் என்ன பண்ண போற? அங்க போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போடுவோம். அங்க நல்ல செலிப்ரேஷன் பண்ணுவாங்கடா. அங்க கொளுத்துவானுங்க. சென்னையில பார்த்து அடி வாங்கியாச்சு, பிரான்ஸ்ல போய் அடி வாங்குவோம். அந்த ட்ரெய்லர்னா வந்து என்னைக்கு வர மாதிரி? அக்டோபர் இது வருவாங்க. 19 தான்டா ட்ரெய்லர். 19 எத்தனை நாள்? 10 நாள் தான் இருக்கு. ஆனா இவன் போட்டிருக்கத பார்த்தா ஒரு வாரத்துல வந்து ரம்மன் போட்டிருக்கான் இவன். ஆகஸ்ட் 15 விடலாம்ல? ஆமா, ஆகஸ்ட் 15 விடலாமே, லீவ் வேற தானே. அதிகமா இருக்கும் விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இவனுக்கு வேற ரொம்ப போட்டுட்டே இருக்கானுங்க இந்த ட்ரைலர். ட்ரெய்லரா இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு நிமிஷம் 40 செகண்ட்ல முடிகிற மாதிரி இருந்தா போதும். 2 நிமிஷம் எல்லாம் தேவை கிடையாது. 2 நிமிஷம் அவ்வளவு பெருசு தேவையில்லடா. 90 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா காட்டணும், அவ்வளவுதான். அதான் ப்ரோ 130 to 140 ப்ரோ கரெக்டா இருக்கும் ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல 150 கிட்ட வரணும். 150 கம்மியா வந்தாலே அது ஓகேவா தான் இருக்கும். ரொம்ப சீக்கிரமா வர மாதிரி. அதான் கேக்க டாக்கி போர்ஷன்ஸ்லாம் அதிகமா போட கூடாதுடா. ஆல்ரெடி ரிவீல் ஆக கூடாதுதான் மறைச்சு வச்சிட்டு இருக்கானுங்க. நீ டாக்கி போர்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிரல. இல்ல ட்ரைலர் சொல்றேன், சீக்கிரமா விட்டு ரொம்ப ஏரியால வர மாதிரி போட்டுருக்காங்க. எல்லாரும் போஸ்ட பார்த்தா அப்படிதான் தெரியுது. எங்கடா ரொம்ப ஏரியா? இன்னும் 28 நாள் தான்டா இருக்கு. இல்ல சுரேஷ் ப்ரோ, வழக்கம் ஒரு 10 ட்ரைலர் இன்னும் 10 நாள் கழிச்சோ இல்ல ஒரு வாரம் கழிச்சோ வரப்போகுது. கரெக்டா இருக்கும், 2 வாரம் முன்னாடி வரும், அவ்வளவுதான். அதுதான் நமக்கு பே செட் பண்ணோம் டிக்கெட் புக்கிங்க்கு. ரொம்ப சீக்கிரம் வருதுன்றீங்க, ஒரு மாசம் முன்னாடி வர மாதிரி. அப்படி சொல்ல, இப்பவே இத வச்சுதான் நீ வந்து நார்த் இந்தியா கவர் பண்ணி ஆகணும். இல்லனா அப்படி சொல்லனா, போற போஸ்ட் எல்லாம் பார்த்தா என்னமோ இந்த வீக்லயே வர்ற மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க. அதுக்கு சொல்ல வந்தேன், உடனே வர்ற மாதிரி இல்ல. டேய் இன்னும் 4 வாரம் தான்டா இருக்கு, 28 நாள்ரா. புரிஞ்சிட்டு பேசுங்கடா. ஸ்பீக்கருக்கு வாரான் அப்டேட் சொல்லோட வாரான். என் தலைவன் வந்திருக்கான், அவன்கிட்ட கேளுங்க, அவன கரெக்டா சொல்லுவான். மேல கோட் ட்ரைலர்னு மாத்துங்க. எனக்கு 6 மணிக்கு வருதா? கேக்குதா? கேக்குதுடா. மேல கோட் ட்ரைலர்னு மாட்டுங்க. அகிம்சா ஏதோ போட்டுருக்கான் பாரு. நான் இப்பவே பேசியாச்சா? திரும்பி வாங்க பேசலாம். ரொம்ப சீக்கிரம் வருதுன்றானுங்க ட்ரைலர், என்னன்னு கேளு. ஆமா சீக்கிரமா தான் வருது. நான் ஒரு 19, 25 அந்த டைம்ல வரேன்னு பார்த்தேன். இன்னைக்கெல்லாம் இல்லடா ட்ரைலரு. இன்னைக்கு இல்ல, 15 வந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரம் தான் அது. ஓ அப்ப எப்படி படத்துக்கு வந்து 2 நாள் முன்னாடி கொடுப்பாங்களா உங்க ட்ரைலரு? இல்லண்ணே 10 நாள் முன்னாடி தானே யூஸ்வலா கொடுப்பாங்க. 2 வாரம் அதானே சொல்றேன். ஒரு வாரம் போச்சுன்னா 3 வாரம் இருக்கு பேலன்ஸ். அதை வச்சுதான் மிச்ச மார்க்கெட்டிங் எல்லாமே நடக்கும். மேபி இப்படி இருக்கலாம், ஆடியோ லான்ச் இல்லாதனால சீக்கிரம் ட்ரெய்லர் விட்டா பெஸ்ட் தான். சரி ஓகே, அப்ப என் பண்ணிக்கிட்டா சுரேஷ்னா, ஈவினிங் பாப்போமா? மோனிஸ் என் பண்ணி ஓகேவா? ஈவினிங் பாப்போம். பாய்ண்ணா.